And welcome. And so this meeting is going to be in English or Tamil? Hello? bro, Tamil போனா கொஞ்சம் Tamil or English? Tamil. Tamil is comfortable for everybody. Yeah, bro. Yes, sir. Tamil, Tanglish, okay. Ena yarkadu terla na okay. So hi, and it is amazing to talk in front of you all. So I want this session to be a bit interactive. That is the least requirement that I have. So நான் பாட்டு பேசிட்டே இருக்க முடியாது உங்க சைடுல இருந்தும். I want some voice. So நான் வந்து ஜஸ்ட் இங்க வந்துட்டு எதையாச்சும் பேசுறதுக்காக வரல, பட் ஐ வாண்ட் டு டாக் வாட் யூ வாண்ட். கரெக்டா உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. யோர் லேர்னிங், யோர் க்ரோயிங் இன் யோர் கெரியர். ஒருத்தருக்கும் வந்து ஒரு தேவை இருக்கும், ஒரு விஷன் இருக்கும். நீங்க வந்து நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நான் ஐம் ட்ரைங் டு லேர்ன் என்ன பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஐ ரெட் வாட் அபிஷத் ஹாஸ் சென்ட். So the thing is, okay, இப்போ வந்து என்கிட்ட நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you're free to unmute and talk. First thing, I expect கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா செம்ம போரா இருக்கும், எனக்கும் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ செகண்ட் திங், I want you to like reply yes or no or whatever in chat. Okay, நான் கேட்குற சிம்பிளான கொஸ்டின்ஸ்க்கு உங்களால எல்லாரும் அன்மியூட் பண்ணி எஸ் நோ சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ ஐ எம் லுக்கிங் அட் த ஜூம் சாட். ஸோ நான் ஏதாவது கேள்வி கேட்டேன் எஸ் ஆர் நோ அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு எஸ் அங்க போட்டீங்க அப்படின்னா, இல்ல அட்லீஸ்ட் நோ தட் யூ கைஸ் ஆர் லிசனிங். 111 பேர் இருக்கீங்க. ஸோ ஆல் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் அ one-to-one interaction. ஓகேவா? one-to-one interaction. ஸோ வாட் ஐ மீன் பை one-to-one interaction அப்படின்னா, நான் ஆமாவா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன்னா அந்த கேள்வி வந்து அத்தனை பேத்துக்குவான கேள்வி. கரெக்டா? ஸோ அந்த அத்தனை பேரும் நான் பதில் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். தட் இஸ் த ஒன்லி திங். ஓகே, ஸோ அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்ல கூச்சமா இருக்கிறவங்க சிம்பிளா சாட்ல பதில் சொல்லுங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் நோ த ட்ரில். ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு தான் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 1-2 years-ஆ. ஸோ ஆல் குட். ஓகே, ஸோ இன்னைக்கு மீட்டிங் வந்து ஐ ஹவ் செட் உங்களுக்கு வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எந்த ஏரியால, அண்ட் ஐ வாண்ட் டு நோ வாட். இங்கே 5-6 LHTP ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? நைஸ் நைஸ் நைஸ். ஸோ டெல் மீ, ஸோ நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வேர் டு யூ வாண்ட் மீ டு டாக் ஃப்ரம்? ஸோ திஸ் இஸ் அபவுட் கெரியர் கைடன்ஸ். அண்ட் ஸோ நீங்களாம் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? வாட் யூ கைஸ் ஆல்ரெடி நோ? So tell me that and we'll start from that. What is the biggest question that you all have? அந்த ஏரியால இருந்து வருவோம். Hello, இப்பதான் சொன்னேன் அன்மியூட் பண்ணி பேசணும் அப்படின்னு. Hello sir, good evening. Good evening, good evening. So first I would just like to welcome you. I am Dr. Sonia from JPR Institute. Hi ma'am. Hi. Yes, I have heard like really lot from our students about you. And Okay. They were all like, Sridhar and sir is coming, and they were really excited about it also. Okay, nice. 2 or 3 contacts also just telling me the same reply. Okay. And it is very nice to have you with us today, sir. Okay. Thank you ma'am. And another thing, sir, I think what students are expecting as of now is, now because of the COVID time, I mean, though there are a lot of job opportunities around, so what should they do and how should they go about it? Because now everybody is just getting this term as this is a COVID batch. So their marks is not going to speak anymore. Right. Okay. I see where this is going. Okay. Yeah. So what should they do and what should they how they should project themselves? This is, I think this is the main thing which they are really worried. I understand. Telling me. Okay. So guys, hi. So ma'am, she just explained me what you guys basically need. Okay, so நம்ம அங்க இருந்தே ஆரம்பிப்போம். இந்த கோவிட் பேட்ச் everybody is labeling you as covid batch. So I just want to tell you guys a real truth. கோவிடுக்கு முன்னாடியும் கோவிடுக்கு அப்புறமும் things are the same. Nothing really changed. Okay, ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து ஐ சீன் அ போஸ்ட். ஸோ அது என்ன போஸ்ட் அப்படின்னா, they basically said
most of the developers, 99% of the developers in India, they are all self-taught. இது உண்மையான்னு கேட்டா உண்மை. ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்களாம் இப்போ இந்த வருஷம் நான் பயப்படுறோம், இந்த வருஷம் ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் ஐஎம் கோவிட் பேட்ச் ட்ரீட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஐ டெல் யூ திஸ், மேபி கோவிட்லாம் வர்றதுக்கு முன்னாடி டைமுக்கு போவோம். நம்ம ஒரு 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 2015-16. ஸோ கோவிட்லாம் இல்லை, எவ்ரி திங் இஸ் குட். ஸோ அப்போ வந்து ஐ ஹேட் அ ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ அந்த ஸ்டார்ட் அப்போட பேர் என்ன அப்படின்னா ஆஃப்டர் டியூட்டர். அண்ட் நான் ஏன் அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வந்து ஐ ஹேட் ஜஸ்ட் திஸ் ஸ்மால் கோல். எனக்கு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம செய்யணும் லைஃப்ல அப்படின்ட்டு ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்ற ஃபீல்ட்ல ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஏன் எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்ட்டு அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த காரணங்கள்ல இருந்து வருவோம். ஏன்னா அந்த காரணமும் உங்களுக்கு அந்த இருக்கிற அந்த கோவிட் பேட்ச்ன்ற லேபிள் அண்ட் அதுல உங்களுக்கு இருக்கிற அந்த பயமும் தே ஆர் த சேம். ஸோ நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் வந்து எதுவுமே உண்மையிலே மாறல. ஜஸ்ட் வந்து இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஐ எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து அது ஒரு குட்டி தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த தைரியத்தை வச்சு யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் டியூட்டர் ஆரம்பிக்கிறப்ப வந்து என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, காலேஜஸ் வந்து, அதாவது சேட் ட்ரூத் இஸ் தேர், உங்க காலேஜ் கூட நாங்கள் வந்து ஆஃப்டர் டியூட்டர் அப்ரோச் பண்ணோம். பட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் வாஸ் சோ டிஃப்ரெண்ட். அண்ட் அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்டர் டியூட்டர் என்ன செய்யுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆஃப்டர் டியூட்டர் அப்படின்னு ஆரம்பிச்ச கம்பெனியோட ஹோல் அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னா என்ன? நம்ம ஊருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல காலேஜஸ் எல்லாமே தே ஆர் ஐசோலேட்டட், ஐலண்ட் மாதிரி ஒன்னொன்னு தனித்தனியா இருக்கும். ஒரு காலேஜுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பக்கத்து காலேஜுக்கு தெரியவே தெரியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு சிம்போசியம் நடக்கும் வரைக்கும். அண்ட் அது சிம்போசியமா இருக்கட்டும், உள்ள இருக்கிற ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், தேர் ஆல் பேசிக்கலி டன் ஃபார் ரெக்கார்ட்ஸ். ஐம் டெல்லிங் பேசிக்கலி எவ்ரி காலேஜ். நான் படிச்ச பிறந்து பேசிக்கலி ஐம் ட்ராப் அவுட். நான் ஏன் காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் ஆனேன் அப்படின்னா, நான் படிக்கும் போது ஸ்டில் தேவர் டீச்சிங் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h and hash include conio.h. ஸோ உங்க காலேஜ்ல எல்லாம் C++, சி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா எல்லாம் சி படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் சி படிச்சிருக்கீங்க? ஜஸ்ட் சம் ரிப்ளை ப்ளீஸ். சி ப்ரோக்ராமிங் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, ஸ்டில் ஸ்டடிங். சி ப்ரோக்ராமிங்ல conio.h இருக்கா இன்னும் உங்க சிலபஸ்ல? getch, conio.h, clear screen இதெல்லாம் இருக்கா? எஸ் சார். யூ சி, ஐ எம் டெல்லிங் யூ, இது எல்லாத்தையும் வந்து சொல்றேன் 1990லயே conio.hங்கிறத சில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. we are literally studying the dead syllabus. அதுதான் உண்மை. நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க. இப்போ நான் என்னோட ஒரு ரீசெண்டான ஒரு கம்பைலர் எடுத்து நான் அதுல conio.h அடிச்சேன்னா அப்படி ஒரு ஹெடர் ஃபைலே இல்லன்னு சொல்லும். But still we are learning that. நம்ம சிலபஸ் வந்து conio.h ஒன்னு இருக்கு, getch வந்து அவுட்புட் பாக்குறதுக்காகன்னு தான் or system is telling. எஸ், ஆனா உண்மையில நீங்க போய் பாத்தீங்கன்னா conio.hங்கிறத வந்து அவன் ரிமூவ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஸோ என் ஸ்கிரீனை நீங்க யாரும் பார்க்கல. ஓகே, ஐல் ஷோ. ஸோ லெட்ஸ் கோ வித், ஸோ இது வந்து சி. நம்ம எல்லாத்துக்கும் காலேஜ்ல மேஜரா இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு லாங்குவேஜ் வந்து சியா இருக்கும். ஸோ அந்த சிலே போவோம். இதுல இஃப் ஐ புட், என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல எவ்ரிபடி? விசிபிளா இருக்கா? யா ப்ரோ. எஸ் சார். ஓகே, நைஸ். சோ பாருங்க, ஐ சிம்பிளி புட் conio. அது சொல்ல என்ன சொல்லுது? conio நாட் ஃபவுண்ட்னு சொல்லுது. சோ நான் இதனால சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கோவிடால ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கல. how the syllabus were framed. இதை வந்து நம்ம we can't blame individual colleges. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, டெக்னாலஜி வளர்ற ஸ்பீடுக்கு நம்மளோட எஜுகேஷனை வந்து யாரும் அப்டேட்டடா வைக்கல. அதுதான் வந்து உண்மை. ஓகே, ஸோ ஸ்டில் இஃப் யூ ஆர் லேர்னிங் conio.h ஃப்ரம் யுவர் காலேஜ், ஐ சீரியஸ்லி ரெக்கமெண்ட் யூ டு ditch what you are studying. ஏன்னா கண்டிப்பா அது உங்க லைஃபுக்கு பயன்பட போறது இல்ல. பிகாஸ் திஸ் வாஸ் ரிமூவ்ட் இன் 1990s. சி வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு எப்போனா 1999. அதை என்ன சொன்னாங்கன்னா C99 அப்படின்னு சொன்னாங்க. சும்மா கூகுள்ல போயிட்டு ஸோ இந்த டேர்மை தேடி பாருங்க, C99. ஸோ C99 அப்படின்றது என்ன அப்படின்னா, இஸ் அ ISO ஸ்டாண்டர்ட் ஃபார் சி ப்ரோக்ராமிங். இது வந்து 1999 அந்த டைம்ல வந்த ஸ்டாண்டர்ட்.
இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து பலவா அப்கிரேட் ஆயிருச்சு. ஆனா அதுல இருக்கிற எந்த அப்கிரேடும் நம்மளோட புக்ஸ்ல கிடையாது. தட் இஸ் த ட்ரூத். ஸோ ஏன் இதை இப்ப ஏன் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோவிடால ஏதாவது நமக்கு மாறிச்சானா நமக்கு உங்களால நிறைய லீவ் கிடைச்சிச்சு. பட் அதை தாண்டி சிலபஸ்ல வந்து ஒன்னும் நீங்க யூ ஆர் நாட் லேக்கிங் பிஹைண்ட் எனிதிங். எல்லாரும் காலேஜ்ல என்ன படிக்கிறாங்களோ அதே தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அதை படிக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை படிச்சிருந்தாலும் பாயிண்ட்லெஸ். ஏன்னா அது எங்கேயும் வேலை செய்ய போறது இல்லை. ஓகே, ஸோ சிலபஸ் அப்டேட் ஆகிறது யாரோட குத்தம்? அதுக்கு நம்ம போகவே வேணாம். தட் இஸ் நாட் அவர் ஜாப். ஸோ நம்மளோட கேள்வி இன்னைக்கு நடக்கிற இந்த ஒரு எரால நம்ம வந்து எப்படி ஹவு கேன் வி கெட் அவர் செல்ஸ் அப்டேட்டட்? நம்ம எங்க போய் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? இது இப்படி ஒரு விஷயம் வந்து இல்லைன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் உங்களோட கேள்வியா இருக்கணும். ஸோ எது இருக்கு எது இல்லை, இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்மளோட முக்கியமான கோலா இருக்கணும். ரைட்? ஸோ இப்படி இருக்கும்போது நான் வேர் ஷுட் ஐ ஸ்டார்ட் அப்படின்ற கேள்வி உங்க எல்லாத்துக்கும் நேச்சுரலா இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் ஏன் படிக்கிறோன்னே உங்கள பாதி பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் the feedback, the same feedback I've already received from few of your students. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து பேசிக்கா என்னன்னா how we talk with the computer, அவ்வளவுதான். அண்ட் இதை வந்து நான் இப்போ வந்து நான் டெக்னிக்கலா பேசிக்கா ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ரைட் நவ். ஸோ நான் வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இந்த டாக்கை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்கள பல பேர் வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். ஸோ முதல் கேள்வி நான் கேட்கறது என்ன அப்படின்னா, எத்தனை பேர் உங்க காலேஜ் சிலபஸை தாண்டி எஜுகேஷன் அப்படின்றது வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் இருக்குன்றத எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்படி நம்புறவங்க எத்தனை பேர் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க? உங்க காலேஜை தாண்டி வாட் இஸ் த அதர் திங் தட் யூ ஆர் லேர்னிங்? எனக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். சம்படி டெல் மீ. உங்க காலேஜை தாண்டி வேற ஏதாவது ப்ளீஸ். எல்ஏஎஸ்டிபி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சில். நான் மத்தவங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் சிலபஸை தாண்டி வேற ஏதாவது வெளியே படிக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா எக்ஸ்டர்னலி? சார் செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணிட்டு சிலபஸ் தாண்டி. ஓகே, செல்ஃப் லேர்னிங் யூ ஆர் டூயிங். செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது இஸ் அன் அமேசிங் திங். நானுமே செல்ஃப் லேர்னர் தான். நான் செல்ஃபா தான் லேர்ன் பண்ணேன். பட் நம்ம செல்ஃப் லேர்னிங் அப்படின்றதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நான் என்னன்னு சொல்றேன், அது வந்து நாட் அ டிஸ்அட்வான்டேஜ் பட் வந்து எப்படி சொல்லலாம், அது வந்து ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து ப்ரோக்ராமிங் ஆரம்பிச்சப்ப எனக்கு வயசு 12 அண்ட் நான் வந்து நிறைய கேம்ஸை தான் ஹேக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி கேமை ஹேக் பண்ணுவேன். ஸோ எப்படின்னா அந்த கேமோட ஸ்கோர் எல்லாம் ரேம்ல தானே ஸ்டோர் ஆயிருக்கணும். ரேம் அப்படின்றது என் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஷிப், அதுக்குள்ள வேல்யூஸ் இருக்க போகுது. ஸோ ஆல் ஐ டிட் வாஸ் ஐ ரோட் ப்ரோக்ராம் தட் ஆக்சஸ் த மெமரி. ஸோ மெமரிக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து ஜஸ்ட் மாடிஃபை பண்ணா போதும். ஸோ இட் வாஸ் அ சிம்பிள் திங் பேக் தென். அண்ட் ஈவன் இன்னைக்கும் அது வந்து ஒரு சிம்பிள் திங். எப்படின்னு செய்ய தெரிஞ்சா அது ஒரு சிம்பிள் திங், அவ்வளவுதான். அண்ட் தட் இஸ் வேர் மை ஹேக்கிங் கரியர் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ டிட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஹேக்கிங் அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஸோ பட் இந்த இடத்துல செல்ஃப் லேர்னிங் எஸ் அதேதான். பிரின்ஸ் கோபிநாத் இஸ் டெல்லிங் செல்ஃப் லேர்னிங் இஸ் அ டைம் கன்சியூமிங் திங். ஸோ இப்போ நீங்க வந்து நான் கத்துக்கிட்ட அதே விஷயத்த நீங்களும் செல்ஃப் லேர்ன் பண்ணி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஸோ not just me, you just ensure to take any other course anywhere. ஏதோ ஒரு கோர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்க காலேஜ் சிலபஸ்ல ஆப்வியஸ்லி அவுடேட்டட் சிலபஸ் தான் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில என்ன புழக்கத்துல இருக்குன்றது நமக்கு தெரியணும். தட் இஸ் த ஒன்லி திங். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியில புழக்கத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி நம்ம பார்த்தா இண்டஸ்ட்ரியில புழக்கத்துல இருக்கிற 99% ஆஃப் விஷயம் நம்ம காலேஜ் சிலபஸ்ல இருக்கவே இருக்காது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வந்து நீங்க என்னமா புரியல? பிளாக் செயின், கிரிப்டோகரன்சி அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. நம்ம அவ்வளவுக்கு எல்லாம் போக வேணாம். ஓகே, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க சிலபஸ்ல இருக்கா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க சிலபஸ்ல இருக்கா? சோ இதுக்கு பேர் என்னன்னா வெர்ஷன் கண்ட்ரோலிங் சொல்லுவோம். வெர்ஷன். ஓகே, சோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ட உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா யூ ஆர் லிட்டரலி வந்து அன்எம்ப்ளாயபிள்ங்கிற கண்டிஷன் தான். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம காலேஜ் நமக்கு சொல்லி தரல. பட் நம்ம அதுக்காக அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நம்ம வேணுங்கிறத நம்ம கத்துக்கலாம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். சோ கிட் அப்படின்றது இஸ் எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்னு சொல்லலாம். ஓகே,
ஸோ கிட்ன்றதை ஏன் நான் ஸ்கில்னு சொல்றேன்னா அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் அப்படின்னா when I'm learning multiple things, when I'm learning multiple things to work with, basically with codes, நிறைய கோட் நான் அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 10,000 லைன்ஸ் ஆஃப் கோட், 10,000 ரொம்ப அதிகம், ஒரு 1,000 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் ஒரு நாளைக்கு அடிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேனேஜ் ஆல் மை சோர்ஸ் கோட் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல் என்னன்னா கிட் தான். ஓகே, சோ யாருக்கெல்லாம் கிட்ன்றது தெரியலையோ, கிட்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல போய் கிட்ட படிங்க. காலேஜ் முடியறதுக்குள்ள கிட்ட மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கிட்னா என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து யூடியூப்ல போயிட்டு, ஓகே, ஸோ கோ டு யூடியூப் அண்ட் செல்ஃப்மேட் நிஞ்சா அகாடமி அப்படின்னு தேடுங்க. டெஃபினட்டா அதுல வந்து கிட் இருக்கணும். இந்த லேர்ன் கிட் வித் சிபிதரன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து வாட் வி டிட் ஒரு 10 months ago நாங்க செஞ்ச ஒரு கண்டென்ட் தான். இது ஒரு 2 hours கிளாஸ். இதுல வந்து கிட்ட பத்தி எக்கச்சக்கமான விஷயம் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ கோ தேர், கிட்னா என்னன்னு கத்துக்கோங்க. ஏன் கிட், வை ஷுட் வி ஸ்டார்ட் வித் கிட் அப்படின்னா, நான் வந்து இப்போ our academy has our own git server. நான் அந்த கிட் சர்வருக்கு உள்ள போயிட்டு அங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா யூ கேன் பேசிக்கலி சி ஹவு ஒரு சாஃப்ட்வேரை பில்டு பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டெப்ளாய் பண்ணி ஒரு கம்பெனி அதை எப்படி வந்து தே ஆர் சென்டிங் இட் டு தேர் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுக்கான மொத்த ஒர்க் ஃப்ளோ இதுக்குள்ள இருக்கு. ஆல் யூ நீட் டு டூ இஸ் அண்டர்ஸ்டாண்ட் கிட். இது இருந்துச்சுன்னா ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் யூ நோ கிட் அண்ட் இஃப் யூ நோ இந்த வேர்டு கவனிங்க, CICD பாத்தீங்களா, there is something called as CICD. சோ இதெல்லாம் காலேஜ் சிலபஸ்ல எசென்ஷியலா இருந்திருக்க வேண்டிய விஷயம். பட் வந்து நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்காம இன்னும் கோனையோ.h படிச்சுட்டு இருக்கோம். சோ CI/CD இதுவும் காலேஜ்ல சொல்லி தந்திருக்க வேண்டிய விஷயம் தான். இது என்னங்க CICD? யூ கேன் ஆஸ்க். CICD அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். சோ இதுல வந்து என்ன அப்படி ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, கூகுள் மாதிரி கூகுளோட சர்ச் இன்ஜின் ஒரு சாஃப்ட்வேரா அசியூம் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கூகுள்ல ஒரு 100,000 மெம்பர்ஸ் என்டையர் கூகுள்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு சர்ச் இன்ஜின்ல மட்டும் ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 1000 மெம்பர்ஸ் they will be doing some work. அது எல்லாமே அந்த சர்ச் இன்ஜின்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கோடாவோ அல்காரிதமாவோ லாஜிக்காவோ கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இந்த கோடை எல்லாத்தையும் எப்படி இந்த 1000 பேர் எழுதுற விஷயமும் ஒன்னா வேலை செய்யுது அப்படின்றது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 things. கிட்டும் CICDயும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வேலை செய்யும். ஓகே, சோ கிட்ட பத்தியும் CICD பத்தியும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இந்த CICD பத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சா நீங்க வந்து கேள்விப்படுற இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும்னா டாக்கர்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜஸ்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி தருவாங்க. அதுல வந்து லினக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அதுல பேசிக்கா லினக்ஸ் கமாண்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ லினக்ஸ் கமாண்ட்ஸை சொல்லி தரும் போதே பேரலா நீங்க வந்து டாக்கர்ஸும் படிக்கணும். சோ டாக்கர்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அன்னவரா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாயிரும். ஸோ மார்க்கெட் வேல்யூனா என்னன்னா, நாளைக்கு போய் வேலைக்கு செய்யறேன்னா எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பன்றதா மார்க்கெட் வேல்யூ. ஸோ இப்போ நான் நாளைக்கு போய் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா ஐ கெட் 7 lakh 8 lakh per month டெஃபினட்டா எனக்கு கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் நாலேஜ், அண்ட் திஸ் நாலேஜ் இஸ் நாட் அவைலபிள் எனிவேர் த்ரூ காலேஜ் எஜுகேஷன். ஐம் சோ ஷியோர் தீஸ் நாலேஜ் இஸ் நாட் அவைலபிள் எனிவேர் த்ரூ காலேஜ் எஜுகேஷன். ஸோ நம்ம காலேஜ்ல ப்ரோக்ராமே நமக்கு எதுல எழுத இன்னும் சொல்லி தருவாங்கன்னா நோட் பேட்ல எழுதிட்டு இருப்பாங்க. கரெக்டா? இன்னும் எத்தனை பேர் நோட் பேட் யூஸ் பண்ணி கோட் அடிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ்ல? Visual Studio Code. மாரியாச்சா? சூப்பர் சூப்பர், நைஸ். சோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றத நீங்க யூஸ் பண்றதை தாண்டி வாட் யூ நீட் டு டூ அப்படின்னா, யூ நீட் டு லேர்ன் டு ரீட் டாக்குமெண்டேஷன். சரி, ஏன் டாக்குமெண்டேஷன்? இந்த விஷயம்லாம், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்கில் இல்ல அப்படின்னா உங்களோட மார்க்கெட் வேல்யூ பொட்டன்ஷியலா கம்மியாகும். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா 10,000 சேலரி நீங்க வாங்குற இடத்துல ஈஸியா யூ கேன் கெட் 30,000 சேலரி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அண்ட் இதெல்லாம் ரொம்ப கம்பசூத்திரம்லாம் இல்லை, ஈஸியான விஷயம், சப்ப விஷயம்.
உட்காந்து நீங்க வந்து all you need to do is put efforts to learn. So documentation அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ லெட்ஸ் சே இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் ஒரு உங்கள எத்தனை பேருக்கு பைத்தன் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ நான் வந்து இம்போர்ட் மேத் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி, மேத்ன்ற லைப்ரரி இம்போர்ட் பண்றேன். இப்ப இந்த மேத்தை வச்சு என்னென்னலாம் எனக்கு பண்ண முடியும் அப்படின்றது ஹவு வில் ஐ நோ? ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்ல சொல்லி தர்றதை தாண்டி வாட் இஸ் த வே வித் விச் யூ கேன் நோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் பாசிபிள் வித் மேத்? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு பைத்தன் தெரியும்? அட்லீஸ்ட் டெல் மீ தட் சோ தட் ஐ வில் நோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்கிறது. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பைத்தன் தெரியும்ல? பைத்தன்ல ஹலோ வேர்ல்ட் போட தெரியும்ல எல்லாத்துக்கும்? தெரியும். Basics, nice. So tell me, how can you know? Somebody talk, please. How can you know what are all the things available inside this math? இந்த மேத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த மேத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு? Control tab. So basically what it will do is எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கான நான் இப்ப யூஸ் பண்ற டூல் பேர் கோட் ரன்னர், பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு VS கோட்லயும் அவைலபிளா இருக்கும். VS கோட்ல கண்ட்ரோல் டேப் இஸ் ஆஸ் பிரபாகரன் செட். அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பாசிபிள் விஷயம்ன்றதை காட்டும். ஸோ மேத் டாட்னு அடிச்சு எனக்கு இந்த லிஸ்ட்டை நான் படிச்சு பார்த்தேன்னா ஐ வில் நோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் பேசிக்கலி அவைலபிள் ஹியர். கரெக்டா? எஸ், ஃபேக்டோரியல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னென்னமோ இருக்கு இதுக்குள்ள. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அவைலபிள். ஒன்ஸ் இந்த லிஸ்ட்டை பார்க்க கத்துக்கணும். இந்த லிஸ்ட் இருக்குல்ல, ஒரு மாடியூல் ஒரு ஹெடர் ஃபைலுக்குள்ள வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் அவைலபிள் அப்படின்றத நம்ம நீங்க ஐடி யூஸ் பண்ணா மட்டும்தான் கத்துக்க முடியும். ஸோ நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ்ல படிக்கும் போது வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா they'll tell like இப்போ ஜாவா எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாரு, நோட் பேட்ல கோட் அடிச்சு பழங்க, அப்பதான் ப்ரோக்ராமிங் வரும்னு. இது வந்து பயங்கரமான உருட்டு. இப்படி ஒரு உருட்டை வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நான் 12வதுலயே ஜாவா படிச்சுட்டேன். ஓகே, ஜாவா நான் நோட் பேட்ல ஸ்டார்டிங்ல அடிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. when I move to an IDE னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட், ஒரு ஐடிக்குள்ள நம்ம போகும்போது whenever you just put a dot and ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எதுக்கான ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும்ன்றத அந்த ஐடியை நமக்கு கண்ணுல காட்டி கொடுத்துரும். ஓகேவா? அந்த ஐடியை நம்ம கண்ணுல காட்டினோம், இதுதான் இவ்வளவுதான் இது பண்ணும் அப்படின்றது. இந்த விஷுவலான லேர்னிங் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ப்ரோக்ராமிங் படிக்கிறது பாயிண்ட்லெஸ். ஸோ நீங்க வந்து நோட் பேட்ல இன்னும் கோட் அடிச்சுட்டு இருக்கிற நபரா இருந்தா தயவு செஞ்சு நோட் பேடை டிச் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா சந்தோஷம். அதை தாண்டி நிறைய அதற்கு இருக்கு, சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்கு, அல்லது பைத்தன்னா பைச்சாமுக்கு போங்க. அதுக்கான ரெஸ்பெக்டிவ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ த திங் இஸ், டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ஒரு பார்ட்டா இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஐடிஇஸை யூஸ் பண்ண கத்துக்கணும். ஐடிஇஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வேல்யூ கம்மி. ஸோ இப்ப நான் சொன்னதுல வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி வந்து என்னோட இதுல இருக்கு. சிஐசிடி வந்து நீங்க சிஐசிடி கத்துக்கிறது இது ரெண்டையும் நீங்க சேர்த்து தான் கத்துக்க முடியும். பிகாஸ் சிஐசிடி, டாக்கர்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பேர் டு ஒன் another. So the next thing that we are talking is IDE, integrated development environment. So இந்த IDEs அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷனை கொடுக்கும். அதாவது ப்ரோக்ராமிங்க கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு அதாவது நீங்க இதை யோசிங்க. எனக்கு வந்து இந்த லாஜிக் தான் நம்ம காலேஜ்ல எல்லாமே செய்வாங்க. இன்னும் காலேஜ்ல அப்சர்வேஷன் எழுதுற பழக்கம் இருக்கு உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அப்சர்வேஷன் எழுதுற பழக்கம் இருக்கு? எல்லாருமே எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் காலேஜஸ் ஆர் ஃபாலோயிங் தட்ல, ஆமாவா? சி ப்ரோக்ராமிங் லேப் ஆர் வாட் எவர், அப்சர்வேஷன் எழுதுவீங்களா? அவ்வளவுதான் நான் கேட்கறது. அப்சர்வேஷன் எழுதுவீங்கல்ல? ஓகே. ஸோ எனக்கு இந்த ஃப்ளோவை சொல்லுங்க, இஸ் இட் த ரைட் ஃப்ளோ அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இதுக்கு ஒன்று போறீங்கன்னா அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம எழுதிட்டு அப்சர்வேஷனை பார்த்து தானே இதுல எழுதுவீங்க, கரெக்டா? அப்சர்வேஷனை பார்த்து யூ வில் டைப் இட் இன் யுவர் லேப், ஆமாவா? இது உண்மையா? ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாங்க சார். ஸ்டாப் டூயிங் தட். அது கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதத்துலயும் உங்களுக்கு லேர்னிங் கொடுக்குது. அப்சர்வேஷனோட பாயிண்டே கிடையாது. அப்சர்வேஷன்ங்கிறது நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து எழுதுறதா அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்ல வீட்ல இருந்து ப்ரோக்ராம் எழுதிட்டு வந்து அதை பார்த்து அவுட்புட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே விளங்காது. அதான் உண்மை. சோ ஐ வில் டெல் வை. ஒரு ப்ரோக்ராமர் எப்படி வந்து அவனுக்கு லாஜிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும்னா, அவனுக்கு கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம ஃபர்ஸ்ட் அவன் கோடா எழுதணும்.
அந்த கோட்ல வர்ற எரரை எல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதை டீபக் பண்ணி, அதாவது பார்த்து எழுதக்கூடாது. ஒரு பிளெயினான ஒரு 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 திஸ் இஸ் அ கோட் ஸ்பேஸ் அப்படின்னா இங்க நீங்க ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ தயவு செஞ்சு லேபுக்கு போகும்போது அப்சர்வேஷன் எழுதிட்டு போற பழக்கத்தை நிறுத்துங்க. வாட் யூ டூ, லேபுக்கு வந்து அந்த கொடுத்த ப்ராப்ளம பார்த்து யூ ரைட் அ கோட் ஃபார் தட் ஆன் யுவர் ஓன். அதை உங்களால பண்ண முடியும். எப்படின்னா when you start to learn it in the right way. So ஓகே, எனக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ஒரு 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 நம்பர்ஸ் வந்து 1 to 10 வந்து நான் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். பேசிக்கா ப்ரோக்ராமே அதுவா தான் இருக்கும். கரெக்டா? அதையே நீங்க வீட்டுல அப்சர்வேஷன்ல பார்த்து எழுதிட்டு வந்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் காலத்துக்கும் உங்களுக்கு வந்து வராது. அண்ட் இது ஏன் காலேஜஸ் இப்படி ஒரு இஷ்யூ அவங்களோட ஒர்க் ஃப்ளோல இருக்கிறத யாருமே ரெகனைஸ் பண்ணல. ஏன்னா நான் காலேஜ் படிச்சப்போ அப்படிதான் இருந்துச்சு, நீங்க படிக்கிறப்போ அப்படிதான் இருக்கு, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும். So these are small things that நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ எனக்கு என்னைக்குமே என் லைஃப்ல நான் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து ஐடியா எப்ப வரும்னா when I sit in front of the code editor. இந்த மாதிரி ஒரு கோட் எடிட்டர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்னு எனக்கு தோணும். சோ நான் பிராக்டிகலா நான் எழுதுற ஒரு கோடெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா this வெப்சைட் ஜஸ்ட் கண்டென்ஸ் ஓவர் ஒரு 1 million லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். எல்லாமே நான் கையால் எழுதுனது, எல்லாமே நான் ஹேண்ட் ரிட்டன் பண்ணதுதான். இதுல இருக்க டாக்குமெண்டேஷன் இருந்து இது எல்லாமே நான் ஆத்தர் பண்ணதான். நான் 3 மாசத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பேன். இது மாதிரி தான் ஏதோ ஒரு டைம்ல நான் தான் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி இதுல வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் 1 லட்சக்கணக்கான ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் எங்கேயும் பார்த்தெல்லாம் எழுத முடியாது. நான் வந்து ஒரு ஃபைல எனக்கு புதுசா எனக்கு இங்க ஒரு கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஆல் ஐ ஹேவ் டு டு இஸ் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணணும்னு என் மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை கோடா தான் முதல்ல நான் எழுதணும். ஐ ஹேவ் டு மேக் ஷூர் தட் கோட் ரன்ஸ். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்கிறத பார்த்து எழுதுறதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன். அப்படி இப்ப செய்யல அப்படின்னா this is where the flaws. நீங்க பயப்படுற விஷயம் எங்க ஏன் நடக்குது, ஏன் நம்ம பயப்படுறோம்னா நம்ம லேர்ன் பண்ற மெத்தட் வந்து தப்பா இருக்கு. And this was my goal in my life, that I want to change the way how we learn. So இதுதான் என்னோட லைஃபோட ஒரே simple goal, and I'm keeping this as my life's mission to ensure we change the way how we get educated. So some small things இதை சேஞ்ச் பண்ணாவே போதும், நம்ம லேர்ன் பண்ற அந்த பொட்டன்ஷியல் வந்து பயங்கரமா மாறும். ஸோ லெட்ஸ் கம் பேக். ஸோ எதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இங்க வந்து ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் ஐடிஸ். கரெக்டா? ஸோ எல்லா உங்க லேப்ல இருக்கிற எல்லா சின்ன ப்ரோக்ராமும் இஸ் எனஃப் டு லேர்ன். நம்ம சிலபஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த சிலபஸ் அதாவது அது பழசுன்றது வேற விஷயம், அந்த கதை வேற. பட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்றதுக்கு தேவையான எல்லாமே உங்க சிலபஸ்ல இருக்கும், அது உண்மை. ஆனா அது அப்சர்வேஷனை பார்த்து நீங்க கோட் அடிக்கிற இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. ஓகே, சோ சேஞ்ச் திஸ் ஸ்மால் திங். நெவர் எவர் இதை நான் if there are staffs also here, I don't know if you can make it. ஏன்னா உங்க காலேஜுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் ஒரு பாலிசிஸ் இருக்கும், அந்த பாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் you will all drive. ஸோ எனக்கு தெரியல, பட் if you wish your students to become amazing programmers, just do the small change. லேபுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் கண்டிப்பா எம்டியா தான் இருக்கணும். யாரும் அப்சர்வேஷன் எழுதிட்டு லேபுக்குள்ள வரக்கூடாது. அவங்க கோட அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எழுதுற கோட அப்சர்வேஷன்ல காப்பி பண்ணுங்க. ஓகே, இஃப் யூ டூ சச் திங், இட் வில் பி சோ ஈஸி தட் யூ கேன் ப்ரொடியூஸ் அமேசிங் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ மூணாவது விஷயம், சொல்லுங்க somebody want to talk, please. யாரோ பேச வந்தீங்க, யாருக்கா ஏதாவது பேசணுமா? ப்ளீஸ், யூ கேன் டாக். நான் சொல்றது கரெக்டா? நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? நோ, யூ ஹேவ் டு டெல் மீ. somebody unmute and tell. கரெக்ட் தானே நான் சொல்றது? இப்படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ்ல? கரெக்ட் தான் சார். சேஞ்ச் தட். ஓகே, இத மாத்துனீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் அமேசிங் ப்ரோகிராமர்ஸ் ஆயிடலாம். ஒன் ஸ்மால் திங். ஓகே, சோ ஐடிஸ் யூஸ் பண்ணலன்னா ஐடிஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாவது டாக்குமெண்டேஷனுக்கு வருவோம். சோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. சோ ஐ வில் கிவ் யூ a few resources today. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அண்டர்ரேட்டட் ரிசோர்சஸ். சரியா? சோ நான் வந்து ஒரு கதை சொல்றேன். இந்த ரிசோர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ டெல் யூ a story. ஸோ இது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் இப்போ காலேஜ்லாம் ட்ராப் அவுட் ஆயிட்டேன். ஸோ சும்மா ஐ வாஸ் டூயிங் பிஸ்னஸ். ஸோ அப்போ வந்து பியர்சன் அப்படின்ற புக் கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ் திஸ் கம்பெனி. பியர்சன் புக்ஸ் இது நிறைய கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கும் நானும் ஒரு டைப் வச்சிருந்தோம். அந்த டைப் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல தான் பைத்தன் வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. ஸோ பைத்தன் ஏன் வந்து பாப்புலர் ஆச்சு தெரியுமா? இந்த ரீசென்ட் டைம்ல கேன் எனிபடி நோ ஏன் பைத்தன் பாப்புலர் ஆச்சு? இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்துல பைத்தன் எல்லாருமே பைத்தன். யூ நோ வை?
Due to over data. டேட்டான்றது ஒண்ணு, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ல பைத்தன் வந்தது. அது வரைக்கும் எந்த காலேஜும் பைத்தனை மூச்சே விடல. 1989 ரிலீஸ் ஆன லாங்குவேஜ். டேட்டா எல்லாம் அப்ப இருந்து இருந்துட்டு தான் இருக்கு. டேட்டா வந்து ஒரு காரணமா சொல்லவே கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டி பைத்தனை சிலபஸ்ல கொண்டு வந்தாங்க. எவ்ரிபடி ஸ்டார்டட் பிகமிங் கிரேசி. பியர்சன் ஸ்டார்டட் ரிலீசிங் புக்ஸ் அண்ட் தென் ஐ வாஸ் ட்ரைனிங் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஆன் பைத்தன். ஓகே, எஸ் எஸ் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் முன்ன இருந்து இருந்துட்டு தானே இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பைத்தனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிய வந்தது. ப்ரோ எல்லா லாங்குவேஜ்ல இருக்க கோடிங்லயும் பைத்தான்ல இருக்க கோடிங் ரொம்பவே கம்மியா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு தப்பான புரிதல். அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. So you have to always learn multiple programming languages. That is the only thing I'm advising to all students, all my students. So ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னைக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரே சிபியூல தான் ஓடுது. கரெக்டா? எஸ், சிஆர் இருக்கட்டும், C++ இருக்கட்டும், பைத்தன், PHP எல்லாமே இட் இஸ் ரன்னிங் ஆன் த சேம் இன்டெல் ப்ராசஸர் ஆர் சேம் AMD ப்ராசஸர். இன்ஃபேக்ட் சேம் ப்ராசஸர். கரெக்டா? எஸ். அப்போ இந்த ப்ராசஸர்ல அந்த லாங்குவேஜ் ஓடணும்னா கண்டிப்பா எல்லா லாங்குவேஜும் ஒரு கோர் ஃபண்டமெண்டலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கிற கான்செப்ட் அதே தானே. வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இஃப் எல்ஸ்ல இருக்கும், லூப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அப்புறம் ஊப்ஸ் இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லயும் இதானே இருக்கு. ஒரு லாங்குவேஜ்ல புதுசா ஒன்னும் சம்திங் ஒன்னு முளைச்செல்லாம் வரல. கரெக்ட் தானே? இந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் இதானப்பா பேசிக்ஸ். ஆமாவா? அது ஜாவாவா இருக்கட்டும், ஸ்விஃப்டா இருக்கட்டும், அப்ஜெக்டிவ் சியா இருக்கட்டும். கரெக்டா? வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், லூப்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும், கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டா? இதெல்லாம் தான் பேசிக் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஏன் இதெல்லாம் ஒரே மாதிரி எல்லா லாங்குவேஜ் இருக்குன்னா பிகாஸ் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன்ஸ் இன் த சேம் ப்ராசஸர். ஆனா நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கே முக்குறோம். என்னைக்குமே நம்ம லேர்ன் பண்ணும்போது யூ ஆர் நாட் சப்போஸ் டு லேர்ன் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் அட் அ டைம். யூ ஹாவ் டு லேர்ன் அட்லீஸ்ட் 2 languages அட் அ டைம். பிகாஸ் யூ ஹாவ் டு கம்பேர். நீங்க வந்து 2 லாங்குவேஜுக்கு நடுவில் என்னென்னலாம் காமனா இருக்குன்றத கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, பியர்சன் கூட நாங்க டைப் ஆனும்போது பியர்சன் எனக்கு அப்ப பைத்தன் தெரியாது. அதான் கதை. பியர்சன் என்ன வந்து எப்படி சொல்றது, தே மேட் அ கான்ட்ராக்ட் வித் மீ. எதுக்குன்னா நான் வந்து பைத்தன் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணணும். அந்த டைம்ல எனக்கு பைத்தன் தெரியாது. இதுதாங்க விஷயமே. ஆனா எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும். யூ சி வேர் ஐம் கோயிங். எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும். ஆல்ரெடி நோ 4-5 languages பை தென். 4-5 அதுக்கு மேலே இருக்கும். ஒரு 7-8 languages தெரியும். ஏன்னா நான் அப்பவே வந்து சி ஆரம்பிச்சேன். C++, பைத்தன், அதுக்கப்புறம் பேர்ல், ரூபி எழுதுவேன். பைத்தன் மட்டும் தெரியாது அந்த டைம்ல. ஜாவா தெரியும், அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் சி தெரியும். ஸோ ஃபியூ அதர் லாங்குவேஜஸ் ஐ கான்ட் ரிமெம்பர் எவ்ரிதிங். ஸோ பைத்தன் எனக்கு தெரியாது. வாட் ஐ டிட் அப்படின்னா, கூகுள்ல அன்னைக்கு போயிட்டு, அதாவது அன்னைக்கு மதியம் ஒரு மதியம் இல்லை, காலையில் ஒரு 11 மணிக்கு நான் போய் கிளாஸ் எடுக்கணும் ப்ரொஃபசர்ஸுக்கு. எனக்கு பைத்தன் தெரியாது. நிலைமையை பார்த்துக்கோங்க. மதியம் நான் போய் கிளாஸ் எடுக்கணும், ஆனா எனக்கு பைத்தன் தெரியாது. பைத்தனை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல மாஸ்டர் பண்ணேன். How I found an amazing resource. Learn X in Y minutes அப்படின்ட்டு ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. Learn X in Y minutes. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இவன் டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கான். ஆல் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்க என்ன தேடினாலும் இதுல கிடைக்கும். C, Dart, Docker, Eclipse, Elm, Elang எல்லாம் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். காசுலாம் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் ஒரு புது ஹேக்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணிச்சு ஃப்ரம் PHP. ஸோ எனக்கு இதை கத்துக்கணும்னா நான் ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு, எனக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் தெரியும், ரைட்? ஃபங்க்ஷன் இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் செய்யணும், இவ்வளவுதான், இதுல இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அப்படின்றத மட்டும் நான் பார்த்தா போதும். ஆல் ஐ நீட் டு நோ இஸ் ஓகே, எனக்கு ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல் தெரியும். எந்த ப்ரோக்ராமிங்கா இருந்தாலும் கண்டிப்பா அதுல லூப்பும் கிளாஸும் இதுவும் தான் இருக்கும். புதுசாலாம் ஒன்று இருந்துட போறது இல்ல. ஸோ ஆல் ஐ டிட் வாஸ் லைக் திஸ். ஐ வெண்ட் ஹியர். ஓகே, அண்ட் இதை வந்து நான் க்ரோ த்ரூ பண்ணேன். அவ்வளவுதான். அழகா கொடுத்துருக்கான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்குன்றது அழகா இங்க இருக்கு. ஐ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். அவ்வளவுதான். ஐ மாஸ்டர் பைத்தன். நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸும் எடுத்துட்டேன். சாரி, நாட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் கிளாஸும் எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கு ரிவ்யூ நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பியர்சன் என்ன அதுக்கப்புறம் ஒரு 20 இதுக்கு புக் பண்ணிருப்பான். 20 பைத்தன் கிளாஸ். பியர்சனோட புக் எங்கெல்லாம் லான்ச் ஆகுதோ அங்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இதனால நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஒரு புது லாங்குவேஜை படிக்கிறது ஒரு கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாது. அது சப்ப வேலை. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். என்னைக்குமே அந்த லேர்னிங் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும், சப்சிக்வெண்டா நீங்க கத்துக்கிற அதர் லாங்குவேஜஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான்.
ஸோ அதுக்கு வந்து ஈவன் ஐ சர்வ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்குதான் நான் சொல்றேன், என்னைக்குமே ஒரு லாங்குவேஜை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணாதீங்க. நீங்க சொல்றீங்களா பைத்தன்ல கோட் ரொம்ப கம்மியா இருக்கு, இதுல அதிகம், இந்த மைண்ட் செட்டே தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, பைத்தனா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் சிபியூக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும்போது இட் ஹாஸ் டு டூ த சேம் டைப் ஆஃப் ஆபரேஷன். கரெக்டா? ஆமாவா இல்லையா? எஸ். அதே சிபியூல ரன் ஆகுதுன்னா சி செய்யற அதே வேலையை பைத்தன் செஞ்சாதானே அதே அவுட்புட் வரும். நான் சொல்றது கரெக்டா? சோ பைத்தன் எசென்ஷியலி ஒரு சில விஷயத்த சின்டாக்ஸ் லெவல்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாலும் the amount of effort it needs to put to do the same task வந்து ஒன்னாதான் இருக்கும். சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். அதுக்காக வந்து ஒரு லாங்குவேஜே கஷ்டம், ஒரு லாங்குவேஜ் ஈஸின்லாம் நம்ம வந்து முடிவே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் அந்த பர்பஸை வந்து பக்காவா அது வந்து சாட்டிஸ்ஃபை மட்டும் செஞ்சா போதும். ஸோ நீங்க என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டிய விஷயம்லாம், காலேஜ்ல சி சொல்லி தராங்களா, சிக்கும் பைத்தனுக்கும் அதே கான்செப்ட் தான். நீங்களே பைத்தன் எடுத்து போயிட்டீங்க. காலேஜ்ல பைத்தன் சொல்லி தராங்களா, பைத்தனும் ஜாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்க ஜாவா எடுத்து போயிட்டீங்க. அல்லது காலேஜ்ல சொல்லி தராத ஏதோ ஒரு லாங்குவேஜ காலேஜ்ல சொல்லித்தர ஒரு லாங்குவேஜ் வச்சு கம்பேர் பண்ணி படிங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் வச்சு தெரியாத ஒரு லாங்குவேஜை கத்துக்கோங்க. இது ஈஸியான வேலை, நீங்க பண்ணலாம், நீங்களே செஞ்சு பார்க்க முடியும். இப்போ ஒண்ணு இல்ல, இந்த டாக்குமெண்டேஷன் காட்டுறேன்ல, இதை நீங்க படிச்சா போதும், யூ கேன் மாஸ்டர் பைத்தன். அல்லது நானே பைத்தன் சொல்லி தந்திருக்கேன், அது வந்து எங்களோட வெப்சைட்ல we have a website called discuss.selfmade.ninja. it is free of cost, அதனால தான் நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, அதாவது discuss.selfmade.ninja குள்ள போயிட்டு அதனோட ஹோம் பேஜ்ல அகாடமின்னு இருக்கும், அகாடமியை கிளிக் பண்ணிட்டு பைத்தன் மேரத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா பைத்தனை யாருமே எக்ஸ்பிளைன் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி வந்து அமேசிங்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பைத்தன் இது வரைக்கும் அப்படி யாருமே எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி பைத்தன் எங்கேயும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, அவ்வளவு டெப்தா. அதாவது இந்த பைத்தனை நீங்க படிச்சீங்கன்னா இட் இஸ் எனஃப் ஃபார் யூ டு கெட் இன்டு டேட்டா சயின்சஸ். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இந்த கோர்ஸை பார்த்துட்டு இவ்வளவு டெப்தா இருக்கா, நான்லாம் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு இடத்துல படிச்சேன்டா அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒரு சொன்னா. ஸோ அவ்வளவு டெப்தான கோர்ஸ். இதெல்லாம் நான் வந்த ஃபீட்பேக்ஸ் வச்சு நானே சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் டெஃபினட்டா இதை போங்க, பாருங்க. உள்ள ஒரு இது வந்து ஒரு 15-20 ஹவர்ஸ் ஆஃப் கண்டென்ட் இதுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா நீங்க பைத்தனே மாஸ்டர் பண்ணிடலாம். அப்படி நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இதுக்கு வந்து 6 மாசம் காலேஜ்ல சிலபஸ் போட்டு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க இதை பார்த்தா பைத்தனே மாஸ்டர் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஈவன் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் தீஸ் திங்ஸ் வில் மேக் யுவர் லைஃப் சிம்பிள். ஸோ நீங்க இதுக்குள்ள வந்து நீங்க உள்ள வந்து ஒரு கோடை அடிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இதை நீங்க படிச்சு இதனோட டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதும். அதர் லாங்குவேஜஸ் வில் பி ஈஸி ஃபார் யூ. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ இதை நான் ஒரு டெப்த்ல சொல்லி தந்திருக்கேன். இந்த டெப்த் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே எவ்ரி அதர் லாங்குவேஜ் வில் பி சோ ஈஸி ஃபார் யூ. ஸோ நம்ம எல்லாரும் வந்து பெருசா நம்ம கன்ஃபியூஸ் பண்ற விஷயம் என்னன்னா, ஐயோ ஒரு லாங்குவேஜ் படிக்கவே 6 மாசம் ஆகுது, அப்ப எத்தனை லாங்குவேஜ் படிக்க எத்தனை மாசம் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் நம்ம எல்லாம் போட்டிருப்போம் மனசுல. எத்தனை பேர் இதை பண்ணிருக்கீங்க? ஒரு லாங்குவேஜுக்கு 6 மாசம்னா அப்போ 10 லாங்குவேஜ் படிக்கணும்னா ஒரு 5 வருஷம் ஆயிரும் அது அப்படிங்கிற கால்குலேஷன் யாராவது மனசுல பண்ணிருக்கீங்களா? கை தூக்குறாங்களே நிறைய. அது ஒரு தப்பான கால்குலேஷன், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குதான் நான் சொன்னேன், எனக்கு பைத்தன் படிக்க 1 மணி நேரம் தான் ஆச்சு. இது வந்து இப்போ நடந்தது. ஆனா நான் 12th ஒரு வேலை செஞ்சேன். 12th வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்தேன். ஸோ HTML தெரியும், PHP தெரியும், ஆனா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் நை. ஆனா நான் என்ன செஞ்சேன், ஒரு ஃபுல் நைட் உட்காந்தேன். W3 ஸ்கூல்ஸுக்கு போனேன். ஓகே, உங்களை எத்தனை பேருக்கு W3 ஸ்கூல்ஸ் தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ W3 ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு இதுக்குள்ள டுட்டோரியல்ஸ்ல லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போனேன். ஒரு நைட்டு தாங்க ஆச்சு. நைட்டு ஒரு 12 மணிக்கு உட்காந்தேன், காலையில 6 மணிக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மாஸ்டர் பண்ணிட்டேன். as simple as that. அது உண்மையிலே அவ்வளவு ஈஸி தான். நமக்கு என்னன்னா அந்த ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனி ஒன் லாங்குவேஜ்ல நமக்கு மாஸ்டரி இருந்தா போதும், அடுத்தடுத்த லாங்குவேஜ் கத்துக்கிறது வந்து அப்படி நம்ம பண்ண முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சேன், அதுக்கப்புறம் PHP அது இதுன்னு போகும்போது என்னோட ஸ்கில்ஸ் அந்த டைம்ல ஐ மாஸ்டர்ட். ஏன்னா ஒரு 4-5 லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது கம்ப்யூட்டர் உலகத்திலேயே என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ப்ரோக்ராமிங் வச்சு தானே செஞ்சிருக்காங்க. ப்ரோக்ராமிங் இல்லாம வந்து எதையாவது செஞ்சிருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ப்ரோக்ராமிங் இல்லாம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஏதாவது பாசிபிள்? இந்த ப்ரௌசரா இருக்கட்டும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், இந்த ஐடியா இருக்கட்டும், வாட் எவர் தட் மே பி, ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணிருக்க முடியும். அப்ப ப்ரோக்ராமிங்ல எதெல்லாம் பாசிபிளோ கரெக்டா அது மட்டும் தானே கம்ப்யூட்டர்ல இருக்கவே முடியும்.
எஸ், ப்ரோக்ராமிங்ல பாசிபிளா இல்லாத ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகுமா? No. நான் சொல்றது புரியுதா? ப்ரோக்ராமிங்ல இல்லாத, ப்ரோக்ராமிங்கால இந்த விஷயத்தை செய்ய முடியலன்னா அந்த விஷயம் கம்ப்யூட்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகுமா? நோ. அப்ப ப்ரோக்ராமிங்கோட லிமிட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்கோட பாசிபிலிட்டிஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிறதும் அதுவா தானே இருக்கும். இது தெரிஞ்சாவே போதும், ஒரு அமேசிங்கான ஹேக்கர் ஆயிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மை LASTP கோர்ஸ் இஸ் டீச்சிங் பீப்புள். ஸோ என்ன நாங்க சொல்லி தரோம்னா, ஒரு 4-5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறத நீ மாஸ்டர் பண்ணிட்டா கம்ப்யூட்டருக்குள்ளேயே அவ்வளவுதான் இருக்கும். என்டையர் கம்ப்யூட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் those few things. ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டா யூ கேன் amazingly master any language, any skill, any module. So உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட், இப்போ நான் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கேன், how can I get from here to there அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா? இந்த கேள்வி உங்க எல்லாத்து மைண்ட்லயும் இருக்கும். கரெக்ட், எல்லாம் சொல்றீங்க, சரி நான் எப்படி அதெல்லாம் செய்யறது, எங்க நான் ஆரம்பிக்கிறது? எஸ். ஸோ அதுக்காகவே நாங்க கிரியேட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் அந்த பைத்தன் மேரத்தான். ஸோ எவ்ரிபடி ஹூ வாண்ட் டு லேர்ன் தட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் அதனோட டெப்த்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே பைத்தன் மேரத்தான் கொடுத்துருக்கோம். அது வந்து இன்னும் முடியல, ஸ்டில் அதுல வந்து இன்னும் ஒரு 2 பார்ட் வரும். ஏன்னா அதுல வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் எல்லாம் நாங்க உள்ள கொண்டு வர போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அதற்கு அப்புறம் முக்கியமான இன்னும் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறது எதுவுமே ஒரு லாங்குவேஜை பத்தி நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லாங்குவேஜ் படி உனக்கு ஃபியூச்சர் இருக்குமாங்க. நான் அந்த மாதிரி என்னைக்குமே கைட் பண்ண மாட்டேன் யாரையும். ஏன்னா லாங்குவேஜ் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஹவு டு கம்யூனிகேட்டுங்கிற ஸ்கில் தான் அங்க விஷயம். கரெக்டா? எஸ். ஸோ நமக்கு வந்து என்னைக்குமே எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இப்போ நான் வந்து நான் இப்பதான் ஐம் ஸ்டில் லேர்னிங் ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியாது பெருசா, பட் ஆல்ரெடி எனக்கு வந்து பேச தெரியும். கரெக்டா? எனக்கு பேச தெரியும். அதனால இதுதான் ஃப்ரேஸ் ஆனா எனக்கு அதை போட்டு மேட்ச் பண்ணி ஓகே மீனிங் எனக்கு தெரியும், ஐ கேன் சிம்பிளி கன்வே வாட் ஐ வாண்ட். எஸ். பேசவே தெரியாத ஒருத்தருக்கு ஹிந்தி சொல்லி தர முடியுமா? ஃபர்ஸ்ட் அதனாலதான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கிட்டு ஒரு லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணும்போது வந்து கண்டிப்பா வந்து கஷ்டமா இருக்குது. அதுதான் ரீசன். கரெக்டா? ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு டாக். அதாவது நான் இந்த இடத்துல வாட் ஐம் டெல்லிங் ஆஸ் யூ ஷுட் நோ ஹவு டு டாக் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, யுவர் லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டிஸ். சோ இந்த லாஜிக்கல் திங்கிங் ஏன் லேக் ஆகுது உங்க எல்லாத்துக்கும் காமனா அப்படின்னா, ஏன்னா உங்க காலேஜ்ல அப்சர்வேஷனை நீங்க பார்த்து எழுதிட்டு வந்து லேப்ல வந்து அந்த அப்சர்வேஷனை பார்த்து கோட் எழுதி அவுட்புட் எடுக்கிறது தான் காரணம். இதுதான் ஒரே ரீசன் உங்க எல்லாத்துக்கும் வந்து லாஜிக்கல் திங்கிங் இல்லாம போறதுக்கு. சிம்பிள் ஆஸ் தட். இதுதான் பிரச்சனை. நான் வந்து டைரக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். உங்களால அதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்போ இருந்து நீங்க வந்து அப்சர்வேஷனை லேப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோட் அடிச்சதுக்கு அப்புறமா அதை பார்த்து அப்சர்வேஷன் எழுதுற பழக்கத்துக்கு கொண்டு வரீங்களோ அப்ப இந்த லாஜிக்கல் திங்கிங் எல்லாத்துக்கும் ஈஸியா வந்து. சோ ஓகேங்க, இப்போ நான் வந்து ஆல்ரெடி அப்சர்வேஷனை வந்து பார்த்து எழுதி பழகிட்டேன், எனக்கு இப்போ வேற வழி இல்லை, வாட் ஷுட் ஐ டூ நவ்? சோ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங்கை வளர்த்திக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ், அந்த ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்ல நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டா போதும். பிகாஸ் திஸ் ஸ்கில் has to be developed only one off skill தான் இது. இந்த லாஜிக்கல் திங்கிங்கிறது ஒன் ஆஃப் ஸ்கில். ஸோ இதை வந்து நீங்க சில கத்துக்கிட்டீங்கன்னா எகெயின் இதே ஸ்கில்ல PHP அப்ளை பண்றதோ ஜாவால அப்ளை பண்றதோ ஈஸியான வேலை. ஏன்னா இந்த இடத்துல நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். சில பிரிண்ட் பண்ண பிரிண்ட் ஆஃப்னா PHP பிரிண்ட் பண்ண எக்கோ, அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சா போதும். பிரிண்ட்னு அந்த இடத்துல உங்களுக்கு பண்ண தெரியணும். இந்த லாஜிக்கல் திங்கிங் வளராததால தான் நம்மள பாதி பேர் என்ன எப்படி நம்ம பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படி நான் கோடிங் கத்துக்கிறது, இந்த கெரியர்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, நான் எதுக்கு இதை செய்யணும்? சோ எதுக்குன்ற கேள்வியே வந்து நம்மள பாதி கன்ஃபியூஸ் பண்ணுது. ஏன்னா சிம்பிள் திங், வி லேக் திஸ் லாஜிக்கல் திங்கிங். கரெக்டா? ஸோ எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, காலேஜ் 4 வருஷம் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம், வெளியே போய் எல்லாம் கத்துக்கலாம். ஆகவே ஆகாத விஷயம். இஃப் யூ வாண்ட் டு க்ரோ, இஃப் யூ வாண்ட் டு ரியலி க்ரோ, எனக்கு வந்து நான் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது மினிமம் எனக்கு 50,000-60,000 ரூபாய் சம்பளம் இருக்கணும், மினிமம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கணும். திஸ் இஸ் த டைம் which you have to put to work. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்ப இதை பண்ணாதரா, இது படிக்கிற டைம் இது படி, there are plenty of time where you can enjoy your life அப்படின்னா, அந்த காலேஜ்ல கிளாஸ் கட் அடிக்கிறது, those things are secondary thing. பட் காலேஜ் கிளாஸஸும் எஜுகேஷனும் 2 different things. learn to separate them. ஓகேவா? so make sure your education goes on. அது காலேஜ் கிளாஸ் ரூம்ல தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க எஜுகேஷன் போயிட்டே இருக்கணும். ஸோ
அந்த 4 வருஷம் உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்ல. அதாவது நீங்க காலேஜ்ல இருக்கிற 4 வருஷம் உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. வீட்டுல காசு தர்றாங்க கரெக்டா. எஸ், உங்களுக்கு செலவு இல்ல. எஸ் கரெக்டா. we have plenty of time. இந்த டைமை சொல்லுங்க சொல்லுங்க முகேஷ். Correct, sir. Correct. கரெக்ட் இல்ல. உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத டைம்ல தான் லேர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விட்டு வேலைக்கும், அதாவது வீட்டுக்கும் காசு தரணும், நமக்கு வந்து வேலை செஞ்சு நமக்கும் காசு வேணும்ன்ற டைம்ல உங்களுக்கு வந்து லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் லேர்னிங்கான டைமும் இருக்கு. புரியுதா? நான் பார்த்திருக்கேன் என் கூட என் காலேஜ்ல இதே மாதிரி வாய் பேசிட்டு இப்ப எத்தனை பேர் வந்து வேலை எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்னு ஐநோ. ஓகே, அது வந்து அத எப்படி சொல்றது, நமக்கு தான் அந்த சென்ஸ் இருக்கணும். நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு நான் 1 lakh salary வாங்கணும்னா this is the time I have to put the effort. அப்ப நீங்க 1 lakh salary நீங்க வாங்கும்போது கால் மேல கால் போட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கலாம், அது வேற கதை. ஓகேவா? ஆனா அந்த டைம், அதாவது இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த 4 years ஒரு சூப்பரான விஷயம். நீங்க காலேஜை கட்டடிச்சுட்டு போனீங்கன்னா பைசா பிரயோஜனம் இல்லை. நான் சிம்பிளா உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் டூ சம்திங் பைசா பிரயோஜனம் இருக்கிற மாதிரி. அது வந்து ப்ரோக்ராமிங் படிக்கிறது வந்து இஸ் a குட் ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ உங்களை எத்தனை பேர் வந்து யூ ஆர் ஆல்ரெடி ப்ரோக்ராமர்ஸ்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க வந்து எப்படி சொல்றது, ப்ரோக்ராமிங்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெவலப் பண்ண வேண்டிய 2 விஷயம் இங்க இதுல ஆரம்பிங்க. சி ப்ரோக்ராமிங் உங்க காலேஜ்ல இருக்கும், அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் கத்துக்க ஆரம்பிங்க. அப்படி இல்ல உங்களுக்கு எங்கேயுமே எனக்கு இல்ல, ஐ டோன்ட் ஹேவ் குட் வே டு லேர்ன் அப்படின்னா நான் போஸ்ட் பண்ண அந்த பைத்தன் மேரத்தான் போய் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் யூ கேன் என்ன சொல்றது ஈஸிலி லேர்ன். சரி, ஸோ நம்ம இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்ததுக்கு வருவோம். இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா வந்துடாது. டெஃபினட்டா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும். அந்த லாஜிக்கலா திங்க் பண்ற ஒருத்தனை நீங்க அவன் லாஜிக்கலா திங்க் பண்ணி கோட் அடிக்கும் போது நீங்க அவனை பார்க்கும்போது அடாரா நம்ம எப்படி இதை செய்யறது, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பட் லாஜிக்கல் திங்கிங்கிறது உண்மையிலேயே கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கலங்கிறது உண்மையான விஷயம். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் திங்கிங் நீங்க பண்ணி லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். கரெக்டா? எஸ், கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருந்தா கிரிக்கெட் விளையாடிட முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தா அவங்களால விளையாட முடியுமா? நோ, அதுக்கு பிராக்டிஸும் பண்ணணும். கரெக்ட் தானே? நீங்க யூ ஹாவ் டு புட் யோர் பிராக்டிஸ். அப்பதான் நமக்கு வந்து அந்த கேம் வரும், பாலை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எப்படி வருது, எப்படி ஷார்ட் பண்ணலாம், இது எல்லாமே நமக்கு வந்து அப்பதான் தெரியும். எஸ், ஸோ this is all again linking to that core problem where நீங்க காலேஜ்ல அப்சர்வேஷன் பார்த்து எழுதுறது தான் இது அத்தனைக்குமே வந்து நிக்குது. ஸோ நான் அது இத்தனை தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை. காலேஜ்ல எப்படி சொல்றது, நீங்க அதை ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி மடிச்சு கூட வச்சுக்கோங்க. ஆனா நீங்களா அந்த ப்ரோக்ராம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அது அப்சர்வேஷனுக்கு போகணும். இந்த ஒரு கோலை வந்து நீங்க அத்தனை பேரும் வந்து ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கோங்க. then see how your life changes. சரி, ஸோ இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றதுக்கு உங்க காலேஜுக்கு உள்ளேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, காலேஜுக்கு வெளியேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐ ஆல்ரெடி செட் காலேஜுக்குள்ள இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பார்த்துட்டோம். பட் let me explain the opportunities that is available outside your college. ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த W3 ஸ்கூல்ஸை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ கோதர் அவங்க வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து சொல்லி தராங்க. ஸோ HTML, அதாவது W3 ஸ்கூல்ஸ்ல இருக்கிறத நீங்க மாஸ்டர் பண்ணா you will become a web developer and or full stack developer and your salary range minimum 70,000 80,000 வாங்கலாம் if you master everything that is available in W3 schools. அது ஒரு கம்பசூத்திரம்ல இல்ல. நான் சொன்னேனே, எனக்கு ஒரு இதுல ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு 6 மணி நேரம் ஆச்சு. 6 மணி நேரம் டெடிகேட்டடா உட்காந்து நைட் 12 மணிக்கு உட்காந்தா காலைல 6 மணிக்கு முடிச்சேன். ஸோ உங்களுக்கு எப்படி டைம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரே ஒரு விஷயம், உங்களோட டைமை நீங்களே டிசைட் பண்ணுங்க. எனக்கு இந்த டைம்ல உட்காந்து படிக்கணும்னா அந்த டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ W3 ஸ்கூல்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுங்க. லேர்ன் X in Y மினிட்ஸ்ல இருக்கிறத ஈஸியா நீங்களே கத்துக்கலாம். உங்களுக்கு சிங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கிறது ஈஸி. பைத்தன்கிற ஒண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கிறது ஈஸியான விஷயம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தட் ஒன் லாங்குவேஜ், அதுக்கு லாஜிக்கல் திங்கிங்கோட உங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதும். ப்ரோக்ராமிங்கை மாஸ்டர் பண்றது வந்து சப்ப வேலை, ஈஸியா பண்ணலாம். அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ கரண்ட்லி நோ. எனக்கெல்லாம் ஒரு 22 23 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோட வெப்சைட்ல கூட லிஸ்ட் பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாமே போடல, பட் ஓரளவுக்கு போட்டுருவோம். மேஜர் லாங்குவேஜஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சரி, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து அதாவது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண லாங்குவேஜஸ் அப்படின்னா PHPக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். பைத்தனுக்கு சொன்னேனே அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்விஃப்ட்டுக்கெல்லாம் நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணது இல்லை. ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் iOS அப்ளிகேஷன் வித்தவுட் ஈவன் ஹேவிங் அ நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் ஸ்விஃப்ட்.
ஸோ நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு ஸ்விஃப்டோட சின்டாக்ஸ் என்னங்கிறத மட்டும் தான் இதுக்குள்ள பார்த்தேன். புரியுதா? ஸ்விஃப்டோட சின்டாக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். பைத்தன்ல வேரியபிள் இப்படி அசைன் பண்ணணும்னா ஸ்விஃப்ட்ல எனக்கு இப்படி அசைன் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். எனக்கு வேரியபிள்ங்கிற கான்செப்ட் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒன்னா தான் இருக்கும். யூ see where this is going. ஸோ இதுதான் என்னோட சீட் ஷீட். ஓகே, இப்போ ஒரு விஷயத்த செய்யணுமா இப்படிதான் செய்யணும். இதுல வந்து இஃப் கண்டிஷன் எழுதணுமா இப்படிதான் எழுதணும். இந்த சின்டாக்ஸ் மட்டும், இந்த நாலேஜ் எனக்கு இருந்தா போதும். இந்த நாலேஜை எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் ஐ கேன் கோ அண்ட் அப்ளை. ஓகே ஓகே, யூ see where this is going. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் iOS ஆப் நான் செய்யும் போது, ஸ்விஃப்ட்ல நான் செய்யும் போது, எனக்கு ஸ்விஃப்ட் அதுக்கு முன்னாடி நான் உட்காந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. பட் தட் ஆப் ஒர்க்டு. ஆனா செய்ய நிறைய பக் வந்துச்சு, சின்டாக்ஸ் லெவல்ல நிறைய எரர் வந்துச்சு, கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் தி திங் இஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஆப் நான் செஞ்சு முடிக்கும் போது ஐ மாஸ்டர்ட் ஷிஃப்ட். ஸோ எப்பயுமே இந்த நமக்கெல்லாம் ஒரு மென்டாலிட்டி இருக்கும், 4 வருஷம் நான் படிப்பேன், அப்புறம் போய் வேலை செய்வேன், அப்புறம் சம்பாதிப்பேன். இது வந்து ஒரு ஆகாத மென்டாலிட்டிங்க. என்னைக்குமே லேர்னிங்கும் டூயிங்கும் இட் ஹாஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்க செய்யறப்பதான் கத்துப்பீங்க. புரியுதா? லேர்னிங் அண்ட் டூயிங் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்படி இல்ல, நான் கண்டினியூஸா 4 வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா நான் போய் தானே எக்ஸாம் நீங்க நான் அப்படியே முக்கி படிச்சுட்டு போய் எழுதுறது. நோ, திஸ் இஸ் லைஃப். ஓகே, சோ லேர்னிங்கும் இன்னோவேஷனும் ஹேண்ட் இன் ஹேண்டா இருந்தா மட்டும்தான் லைஃப் ஓடும். லேர்னிங் செப்பரேட் டைம் ஆகும், டூயிங் செப்பரேட் டைம் ஆகும், உங்களால செய்யவே முடியாதுங்க. ஏன்னா உங்களோட லைஃபே அப்படிதான் போகும். வாட் எவர் யூ டூ யூ லேர்ன், வாட் எவர் யூ லேர்ன் யூ அப்ளை இட் சம்வேர் அண்ட் தட் வில் ஒர்க். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ஒரு லூப் மாதிரி. ஓகேவா? இந்த லூப்பை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா லைஃப்ல வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் முடிச்சு வெளியே போறப்பதான் கஷ்டப்படுவீங்க. நான் பிராங்கா சொல்றேன், நானும் காலேஜ் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் டிராப் அவுட் ஆயிட்டேன். பட் தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் நான் ஒரு எந்த இயர்ல பாஸ் ஆயிருந்தேன்னா 16ல பாஸ் அவுட் ஆயிருக்கணும். திஸ் இஸ் 21. ஓகே, ஒரு 5 years பிஃபோர். ஸோ அந்த 2016 டைம்ல என் கூட படிச்சவங்க எல்லாம் இப்ப என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க நான் இன்னும். ஓகே, என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாட் தே ஆர் டூயிங். அண்ட் அந்த டைம்ல வந்து கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து அப்போ அவங்க எல்லாம் நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம் 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தே ஆர் என்ன சொல்றது, அந்த வாட் டு வி கால் இட், கால் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, சோ எகைன் ஏன் அங்க பிரச்சனைன்னா அவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான். The thing is, everybody was BE computer science engineers. They even have a degree certificate, which I don't. But எல்லாமே இருந்தும் they are still working in a அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கால் சென்டர்ல போய் வேலை செய்யறதுக்கான காரணம் அந்த லாஜிக்கல் திங்கிங்கும் ப்ரோக்ராமிங்கும் கோர்ல இருந்தே வராததுதான். ஸோ லாஜிக்கல் திங்கிங்கும் ப்ரோக்ராமிங்கையும் வந்து எப்படி சொல்றது, அதை கொடுக்கறது வந்து அதை வளர்த்திக்கிறது நம்மளோட பர்சனல் டியூட்டி தான். என்ன நீங்க கேட்டீங்கன்னா சிஸ்டம் தப்பாதான் இருக்கு, அந்த எவ்ரிபடி நோஸ் தட். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கு. ஓகே, நம்ம அவனை திருத்திக்கணும். நம்ம ஒரு கவுண்டமணி ஜோக் சொல்லுவார்ல, இந்த நாட்டுல 120 கோடி ரூபாய் இருக்காண்டா, இல்ல அவனை திருத்துறது என் வேலை, எல்லாம் முதல்ல நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்க ஒருத்தரும் நீங்க இந்த டெசிஷனை நீங்க பர்சனலா எடுத்துக்கோங்க. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் வச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு சி தெரியுமா, அதை வச்சு ஷிஃப்ட் படிங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஆல்ரெடி உங்களுக்கு சி தெரியுமா, தெரிஞ்ச ஒன்ன வச்சு தெரியாத ஒரு லாங்குவேஜை எப்ப நீங்க கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். சோ இதை எல்லாத்தையும் நீங்க செய்யும் போது கூடவே, ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இந்த 4 விஷயத்தை டெஃபினட்டா டேக் இட் வித் யூ. இது ரெண்டையும் நீங்க செய்யறீங்களோ இல்லையோ, கிட் உங்க லைஃபுக்கு முக்கியம், இது உங்க லைஃபுக்கு முக்கியம். கிட்டப்ல யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இல்லையோ தயவு செஞ்சு போய் கிட்டப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் கோலா வச்சுக்கோங்க. Have these things as your goals. First, GitHubல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? GitHubல நிறைய ஃபாலோவர்ஸ், GitHubல ஃபாலோவர்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ஈஸியாலாம் நடக்காது. பட் ஐ எம் டெல்லிங், GitHubல learn to push. நீங்க வந்து ஒரு hello world ப்ரோக்ராம் போட்டாலும் அது உங்க GitHubக்கு போகணும். அல்லது if you want to use our academy's Git server னா அதுவும் இருக்கு. We have our own Git server called git.selfmade.ninja. இதுவுமே ஃப்ரீ தான். இட் இஸ் ஃப்ரீ டு யூஸ் ஃபார் எனிபடி. நீங்க ஜஸ்ட் சைன் அப் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஹவுஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் an amazing repo. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ப்ராஜெக்ட்ஸை இதுல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஏதோ ஒன்றுல கோட, அதாவது எப்படி how to do this version controllingங்கிறத பாருங்க. அதை நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ தட். ஸோ 2வது விஷயம், கிரியேட் an account at Stack Overflow. ஓகேவா? ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள புதுசா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 100 பாயிண்ட் எடுங்க. அதுல அவ்வளவுதான். இட் இஸ் அ கேம் மாதிரி. ஓகே, இட் இஸ் லைக் அ கேம். ஆல் ஐ எம் ஆஸ்கிங் யூ இஸ், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல
நான் வந்து ஒரு 3-4 வருஷமா இருக்கேன், நான் பெருசா ஆக்டிவாலாம் இல்ல, நான் கேட்ட ஒரு கேள்வி அப்படி பட்டுன்னு பூம் ஆயிரும், அதனால எனக்கு 2000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆல் ஐம் ஆஸ்கிங் யூ இஸ் டேக் 100 பாயிண்ட்ஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அல்லது நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ காலேஜ்ல கேள்வி நம்ம கேட்டோம்னா அந்த கேள்வி கரெக்டான பதில் வருமா வராதா அப்படின்றது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பட் இங்க நீங்க ஒரு தப்பான கேள்வி கேட்டா அசிங்கமா கழுவி ஊத்துவான் ஒருத்தன். அது நடக்கணும் கண்டிப்பா, ஒரு நம்ம லைஃப்ல அது இருக்கும். அவன் எப்படி சொல்லுவான்னா, என்னடா இந்த கேள்வி கூட தப்பா கேட்கிறியடாமா. ஓகேவா, இங்க பிரச்சனை என்னன்னா நம்மள பாதி பேருக்கு கேள்வியை கரெக்டான கேள்வி கேட்க தெரியாது. கரெக்டான கேள்வி கேட்டாதான் கரெக்டான பதில் வரும். சோ இங்க நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி எப்படி கேட்கறது அப்படிங்கறது இதுலயே தேடி தெரிஞ்சுக்கோங்க. இதுலயே இருக்கும் ஹவு டு ஆஸ்க் அ குட் கொஸ்டின். ஸோ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவனே வந்து சொல்லுவான் எப்படி ஒரு கேள்வியை வந்து இது பண்ணணும். ஸோ ஹவு யூ ஹாவ் டு ஆஸ்க் அ குட் கொஸ்டின் போடுவான். ஓகே, சோ இதெல்லாம் படிச்சு பார்த்து ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வர ப்ரோக்ராமிங் டவுட்டே இதுல கேளுங்க. அப்போ அப்படி இந்த வெப்சைட்ல நீங்க ஒரு 100 பாயிண்ட் இந்த இயர்க்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த இயரோட மிட்டுக்குள்ள இஃப் யூ பிரிங் 500, ஐ எம் அஷ்யூரிங் யூ நீங்க பிளேஸ் ஆகும்போது மினிமம் 1 lakh rupees சேலரிக்கு பிளேஸ் ஆவீங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் உங்க சேலரிக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த பாயிண்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி. நீங்க எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ஒரு கரெக்டான கேள்வி உங்களால கேட்க முடியுதா, அதுக்கு கரெக்டான பதில கொடுக்க முடியுதா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி this website will score you. So Stack Overflowல அக்கவுண்ட் இல்லாதவங்க எல்லாரும் தயவு செஞ்சு போய் Stack Overflowல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. Stack Overflowல வந்து நீங்க எப்படி சொல்ல, நான் வந்து 2018ல இருந்து என்னது அப்படியே கிராஜுவலா க்ரோ ஆயிட்டு இருக்குது. ஓகே, சோ நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது ஈஸியெல்லாம் இல்லைங்க. Stack Overflowல 10 பாயிண்ட் எடுக்கிறது கூட கஷ்டம். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உடனே ஃபர்ஸ்ட் கொண்டு போய் எல்லாரும் உங்க பாயிண்ட் நெகட்டிவ்ல போட்டுருவாங்க. ஓகேவா, சோ எந்த கேள்வி கேட்டாலும் 10 பேர் வந்து டவுன்லோட் பண்ணா உங்க பாயிண்ட் நெகட்டிவ்க்கு போகும். அப்போட் ஆச்சுன்னா உங்க பாயிண்ட் வந்து ஏறும். பட் ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்குள்ள நீங்க இருந்து அதுக்குள்ள பாயிண்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் லேர்னிங்னு அர்த்தம். இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல காட்டுற இந்த growth தான் வந்து உங்களோட கெரியர் growth-ஆ இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க இதை வந்து உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்டா வச்சுக்கோங்க. இங்க வருது பாருங்க அந்த ஸ்கோரும், அதுல அவன் காட்டுவான் நீ டாப் இந்த இயர்ல டாப்ல எத்தனை பர்சன்ட்டுக்குள்ள இருக்கன்னு. இதுல அட்லீஸ்ட் ட்ரை டு கம் டு சம் 30, 40, 50 டாப் 50%க்குள்ள நீங்க வந்தா கூட போதும். ஓகேவா, டாப் 50%க்கு மேல வாங்க, அவ்வளவுதான். தட் இஸ் வாட் எவ்ரி இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் நான் சொல்ற விஷயம். இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு பிகம் த டாப் 50% ஆஃப் தட் இயர். தட் இஸ் எனஃப். அதுக்கு நீங்க என்ன செய்யணுங்கிறத அந்த வெப்சைட் குள்ள போனா உங்களுக்கே தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அல்லது நீங்க வேற யாரோ ஒருத்தரோட கேள்விக்கு போய் பதில் சொல்லலாம். சோ இன்டிமேண்ட்ல என்ன இருக்கு, என்னென்னலாம் இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு, உலகத்துல யாரு ப்ரோக்ராம் பண்றவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். ஏன்னா என்டையர் வேர்ல்ட் will ask questions here. ஓகேவா, சோ இதுல கேட்கிற ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுது அப்படின்னா கூட தட் இஸ் an amazing thing. பார்டர் இன் பட்டன் வித் HTML எவனோ ஒருத்தன் கேட்டிருக்கான், அதுக்கு 4 பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. சோ இஃப் somebody does a right answer, நீங்க அதுக்கு வந்து யூ கேன் vote. இப்போ பேசிக்கா எனக்கு இந்த கேள்வி பிடிச்சிருக்கு இவங்க கேட்டதுன்னா நான் இப்படி ரோட் பண்ணேன்னா இந்த இவருக்கு 1 பாயிண்ட் இருந்துச்சா, இப்போ அவரோட பாயிண்ட் வந்து 10 அந்த மாதிரி மாறி இருக்கும். ஒரு பிரான்ஸ் பேட்ச் ரெப்புடேஷன் 11 ஆயிருச்சு, கவனிச்சிங்களா? முன்னாடி வந்து 1 தான் இருந்தது ரெப்புடேஷன், இப்போ அவரோட ரெப்புடேஷன் வந்து 11 ஆயிருக்கும். 11 ஆயிடுச்சா? இதுக்கு காரணம் என்னன்னா நான் போட்ட அப்போட். சோ இப்போ நான் இந்த அப்போட்டை தூக்கிட்டேன்னா அவருக்கு அந்த பாயிண்ட் திரும்ப போயிடும், 11ல இருந்தது திரும்ப 1க்கு போயிடும். See, இந்த மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. when people likes your question that means you are doing the right thing. when people dislikes your question கண்டிப்பா நடக்குங்க. நீங்க முதல் 10 பாயிண்ட் அங்க ஏர்ன் பண்றது போராட்டமா இருக்கும், முதல் 50 பாயிண்ட் ஏர்ன் பண்றது அதோட பெரிய போராட்டமா இருக்கும். பட் நீங்க அந்த 100 மார்க்கை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா your career is automatically growing நான் சொல்லுவேன். ஓகேவா, சோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ டெஃபினட்டா நீங்க என்ன செஞ்சாலும் உங்களோட எல்லா டவுட்டையும் கிளாஸ்ல உங்க மிஸ்டேக் கேக்குறீங்களோ இல்லையோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல ஒரு கொஸ்டினா போஸ்ட் பண்ணுங்க. சோ அதுல கேள்வி கேட்கறதே ஒரு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, பெரிய விஷயம் அப்படிங்கிறது நான் எதை மீன் பண்றேன்னா கஷ்டமான விஷயம்னு சொல்றேன். ஏன்னா பாதி பேர் வந்து கரெக்டான கேள்வியை வந்து இப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கெல்லாம் ரிவ்யூ வரும். ஸோ I'll show. ஸோ இங்க பாருங்க லோ குவாலிட்டி ஆன்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல பார்த்தா வீடியோ நாட் டிஸ்பிளே HTML என்னமோ போட்டிருக்கானா, இது வந்து லோ குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நான் வந்து லுக்ஸ் ஓகே இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து ரெக்கமெண்டட். ஓகே, நான் பாக்குறேன் பாருங்க, ரிவ்யூ த குவாலிட்டி ஆஃப் த ஆன்சர். எனக்கு இது பிடிக்கல, இந்த ஆன்சர் எனக்கு பிடிக்கல. ஓகேவா, நாட் ரைட் ஆன்சர். ஏன்னா நான் இது மாதிரி நான் ஒருத்தன் இல்ல, இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் இல்ல எவாலுவேட் யூ. சோ நான் வந்து ரிவ்யூ பண்றேன்,
இந்த இடத்துல இந்த ஆன்சரோட குவாலிட்டி வந்து லோவா இருக்குது. ஸோ நான் வந்து அந்த ஆன்சரை டெலிட் பண்ண சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு the answer should be this is a different link only, not spam. This is a different question posted as an answer. இது ஆன்சர் கிடையாது அப்படின்னு போட்டு நான் டெலிட் கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் இருக்கும், ஃபிளாக் ஆயிருக்கும். இப்ப இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை ப்ரோக்ராமர்ஸும் will validate you, your way of asking questions and your way of answering questions. And this is the actual place where you can have real growth. புரியுதா? நீங்க காலேஜஸ் எல்லாமே ஐசோலேட்டடா தான் இருக்கும். கரெக்டா? நீங்க காலேஜுக்குள்ள என்ன பண்றீங்கிறது வெளியே தெரியாது. சோ நான் சொன்னேனே ஸ்டார்டிங்ல நான் ஆஃப்டர் யூட்டர் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக இது பண்ணேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எப்படி சொல்றது, நம்ம எல்லா காலேஜஸும் ஐசோலேட்டடா இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மை கொண்டு வரணும், அதாவது ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்மை கொண்டு வரணும். அதாவது நம்ம இந்த காலேஜ்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, if somebody wants to join you from other college or somebody wants to contribute you from other college or somebody wants to review a project from somewhere remote college இருந்தாலும் அவங்க பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அது எப்ப தெரியும்னா நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். கரெக்டா? இப்ப நான் எக்ஸைட்டிங்கா ட்ரோன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா 10 பேர் வந்து அதை பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியலன்னா யாருமே பார்க்க போறது இல்ல. சோ நீங்க செய்யற எல்லா விஷயத்தையும் உங்க காலேஜுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா பாயிண்ட்லெஸ். சோ பிரிங் இட் அவுட். அண்ட் அதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஓகேவா? சோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நான் எவ்வளவு நேரத்துல எனக்கான பதில் கிடைக்கும்னு. அது உங்களோட கேள்விக்கான குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. இப்ப நானும் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் கேட்டதுல ஒரு சில கேள்விக்கெல்லாம் இன்னும் பதிலே வந்திருக்காது. இது எல்லாமே நான் கேட்ட கேள்விதான். சோ அதுலயே நிறைய விஷயத்துக்கு வந்து 0 ஆன்சர்ஸ் இருக்கும். 0 ஆன்சருக்கு இருக்கு. சோ இது பாருங்க. சோ நான் ஏதோ ஒரு கேள்வி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், ஆனா இன்னும் அதுக்கு பதில் இல்லை. ஓகே, இன்னும் அதுக்கு பதில் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் இல்லை. பதில் வந்ததும் இருக்கும். எப்ப அதுக்கு பதில் இருக்கும்னா, ஏன்னா நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம உங்களை மாதிரியே 10 பேர் வந்து வேற இடத்துல ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? சோ இப்ப பாருங்க, இந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இது பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதை நான் எப்ப கேட்டேன்னா, இதையும் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி. ஓகேவா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து இதுக்கு பதிலும் வந்துட்டு இருக்குது, நான் சொன்னதுக்கு வந்து இதுவும் வந்துட்டு இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்றேன்? this question is still being poked by people, but அது 5 வருஷத்துக்கு பழசுங்கிறது மேட்டரே இல்லை. சோ மத்தவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், கண்டிப்பா கொடுங்க. நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா தயவு செஞ்சு இதுல போஸ்ட் பண்ணுங்க. அங்க விஷயமே சும்மா நம்ம காலேஜ்ல வந்து இந்த ஃபேஸ்புக் கமெண்ட் அடிக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணா இதாயிடும். இப்போ ஒண்ணு இல்லை, இங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு நான் போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கேள்வி கேட்கறான்ல, அந்த கேள்வி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதான் விஷயம். ஓகே, எனக்கு இது வந்து தப்பா இருக்கு, எனக்கு இதுக்கு வந்து எடிட் வேணும். எடிட் இம்ப்ரூவ் த கொஸ்டின், இதெல்லாம் இந்த மாதிரி எழுதக்கூடாது, தப்பா இருக்கு. ஓகே, சோ நான் வந்து எடிட் கொடுத்துட்டேன். ஓகே, சோ இது வந்து வேற யாராவது எடிட் பண்ணணும். இவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல, கீழே ஏதோ, ஏன் அது டாலர்ல இருந்து இங்கேயோ வரல. ஸ்கிரிப்ட்னு ஆரம்பிச்சிருக்கா? நான் கேன்சல் பண்றேன். நான் வந்து ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்றேன், ஏன்னா என்னால எடிட் பண்ண முடியல. இந்த மாதிரி கேட்டிருந்தா நானே டவுன்லோட் பண்ணி விட்டு போயிருவேன். புரியுதா? சும்மா இஷ்டத்துக்கு ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அண்ட் இதை வந்து என்ன சொல்றது, யூ ஹாவ் டு டூ இட் பெட்டர், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒருத்தன் ஏதாவது கேட்டிருக்கான், டிட் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி இஸ் நாட் அ ப்ராப்பர் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுதா? கப்பிள் கால் டிட் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, வாட் கேன் ஐ டூ, அவ்வளவுதான் போட்டிருக்கான். அந்த கேள்வியில என்னடா கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு அவன் திட்டுறான், தெரியுதா? டிட் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி இஸ் நாட் அ ப்ராப்பர் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். சோ நான் ஏன் உங்களை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ண சொல்றேன்னா, நீங்க காலேஜ்ல கரெக்டான கேள்வி உங்க யாருக்குமே கேட்கறதுக்கான பழக்கம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. சோ நம்ம காலேஜ் ஆன்லைன் கிளாஸஸ்ல people would have instructed us to keep quiet. கரெக்டா? அதான் நடந்துச்சு. வேற ஏதாவது நடந்துச்சா? had you had chance to interact? கரெக்டான கேள்வி கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா? நோ. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் கண்டிப்பா மியூட்ல இருக்கணுங்கிறத கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? மியூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ the thing is, learning to ask a right question is a skill of year அப்படின்னு சொல்லலாம். ஸ்கில் ஆஃப் த எரான்னு கூட சொல்லலாம். பாதி பேர்த்தால நான் சொல்றேன் பாருங்க, 99% ஆஃப் த பீப்புள் காண்ட் ஆஸ்க் ரைட் கொஸ்டின்ஸ்.
ஸோ ஐ வாண்ட் யூ டு பிகம் that one person who can ask right questions. நல்ல கேள்விகளுக்கு மட்டுமே இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும். ஸோ இங்க இருந்து வந்து நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற காட்டலாம். இது பாருங்க, இதுவுமே இட்ஸ் நாட் ரைட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ரைட். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நானே டவுன்லோட் பண்ணிட்டு அதர் ஆக்ஷன் சப்மிட், அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் கரெக்டான கொஸ்டின் இல்லை. இப்படி எல்லாம் ஆன்லைன்ல கேட்டா எவனாவது டவுன்லோட் பண்ணி விடுவான். இந்த மாதிரி 1000 பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க உங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ இப்ப இது உங்களால உடனே பண்ண முடியாது. இது நான் மேல ஏற எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும் சைட்ல. அதை வச்சு நான் மத்தவங்களோட கொஸ்டின் எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். சோ நான் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். சோ the ultimate thing here is go start asking questions and see how the community responds. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? go start asking questions and see how the community responds. community நான் சொல்றது Stack Overflow community. so இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா செய்யுங்க. so I guess I have covered almost everything. உங்களோட கெரியர்ல என்ன செய்யணும் அப்படின்ட்டு வந்து ஒரு டவுட் இருந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ மூணாவது விஷயம் நான் வந்து இதை I just want to add it up, but the last I am teaching something called as web engineering அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பேசிக்கா வந்து எதை டீச் பண்ணுது அப்படின்னா, it is teaching you basically everything that is required for you to become a full stack developer. So HTML, CSS, SCSS ல ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியில என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது அத்தனையுமே. ஸோ இது வந்து ஒரு 1 month கோர்ஸ். ஸோ உங்கள யாராவது வந்து யூ வாண்ட் டு பிகம் அ ஃப்ரீலான்சர், நான் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகி அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ ப்ராஜெக்ட்ஸ், எனக்கு ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒன் ஸ்டாப்ல நீங்க லேர்ன் பண்ணணும். அதாவது ஃப்ரீலான்சர்ங்கிறது நாட் ஜஸ்ட் அபவுட் கோயிங் டு அ கிளைண்ட் அண்ட் நீங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து கட் அவுட் பண்ணி நீங்க வாங்கிட்டு வர்றது மட்டும் மேட்டர் இல்லை. அந்த ப்ராஜெக்டை ஹவ் யூ எக்ஸிக்யூட் லைக் அ ப்ரொஃபஷனல் அப்படின்றது மேட்டர். ஸோ இங்க சொல்லித்தது ஏன்னா ஐ எம் பிரெட்டி ஷியோர் இங்க இருக்கிற எதுவும் உங்க காலேஜ் சிலபஸ்ல இருக்காது. ஸோ டாக்கர்ஸ் இருக்காது, ஆர்கிடெக்சரிங், நம்ம காலேஜ்லாம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு ஒரு பேப்பர் இருக்கும், பட் டப்பாவா போட்டு இதுதான் எழுதியிருப்போமே தவிர அதெல்லாம் என்னைக்கும் கண்ணில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெவலப்பரா நீங்க மாறுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு கோர்ஸ்ல வி ஆர் டெலிவரிங். ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து 26 இன்னொரு 10 நாள் ஆரம்பிக்குது, 13 நாளா என்னமோ ஐ கெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருக்கிறது பழைய டேட், லாஸ்ட் டைம் அப்டேட், தட் இஸ் a different thing. But the thing is மல்டி ப்ராசஸிங், ஒர்க்கர்ஸ், மேஜிக், சாஃப்ட் கேஷ், ரெடிஸ், மெம் கேஷ், அத்தன்டிகேஷனுக்கும் நம்மள பாதி பேருக்கு அத்தன்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. ஸோ ஏபிஐஸ் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், நமக்கு தான் இதுவே தெரியாது எப்படி ஏபிஐக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி சொல்லி கொடுத்துதான் நீங்க அதெல்லாம் லேர்ன் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கெரியர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க ஒன் ஸ்டாப்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் ஆர் வெப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இஃப் யூ விஷ் டு லேர்ன் இந்த ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, உங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும்னு நினைச்சா யூ கேன் ஜாயின். இட் இஸ் நாட் அ கம்பல்சரி திங். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா மட்டும் யூ கேன் லேர்ன் திஸ். ஸோ தட்ஸ் ஆல். நான் எதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். சார் சைபர் செக்யூரிட்டிக்கு என்னென்ன ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா இருக்கு, அப்புறம் சர்டிபிகேட்ஸ் என்ன தேவை? சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நீங்க போகணும்னா முதல்ல ப்ரோக்ராமிங் படிக்கணும். ப்ரோக்ராமிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன எவ்வளவு ஹவு மச் ப்ரோக்ராமிங் யூ நோ? சார் எனக்கு பைத்தான் இல்லைன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங், ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, MySQL, அப்புறம் ஓகே நைஸ். ஸோ குட். இப்போ சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, so the first thing where you have to start is understand OWASP. OWASP னா என்ன தெரியுமா? ஓபன் வெப் அப்ளிகேஷன் பென்டெஸ்டிங். இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வெப்சைட்டை பத்தி? OWASP டாப் 10 என்ன தெரியுமா? அத பத்தி சொல்லுங்க. வெப் டெவலப்மென்ட் தெரியுமா உங்களுக்கு? அது கொஞ்சம் வெப் டெவலப்மென்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. நைஸ். நல்லா தெரியுமா கொஞ்சம் தான் தெரியுமா? பிகினிங் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுவேன். சரி ஓகே. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வெப் டெவலப்மென்ட் நாலேஜ் இருக்குல்ல, அத OWASP டாப் 10 கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற எத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. சோ வெப் டெவலப்மென்ட்ல இருந்து இங்கதான் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ ஹேவ் டு டேக். சோ நீங்க எழுதுற வெப்ல இந்த பிரச்சனை எல்லாம் எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து nobody teaches us secure way of programming.
பீப்புள் ஆர் ஜஸ்ட் டீச்சிங் யூ ப்ரோக்ராமிங். செக்யூர் கோட் எப்படி எழுதணும்னு யாருமே சொல்லி தரது இல்ல. ஸோ நாங்களே நிறைய வெப்சைட்டை பார்த்துருக்கேன், இப்படி அடிச்சா காணாம போயிடும் அந்த வெப்சைட்லாம். அப்படியா அது மாதிரி டிஸ்ட்ராய் ஆகிற சைட்லாம் இருக்கு. ஏன்னா பாதி பேர் வந்து ஒழுங்கா வந்து கோட் எழுதி இருக்க மாட்டாங்க. ப்ரோக்ராமர்ஸுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப இன்சஃபிஷியன்டா தான் இருக்கும். ஸோ நீங்க எழுதுற விஷயத்த, நீங்க எழுதுற வெப் அப்ளிகேஷனை நீங்க கேட்குறீங்களா சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நான் எப்படி போறதுன்னு, இங்கதான் நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ உள்ள போய் இதை ஒன்னொன்னையும் படிச்சு பாருங்க. நீங்க எழுதுற கோடுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளவு தூரம் வந்து மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகல, அல்லது ஏதாவது வல்னரபிலிட்டி வந்து நீங்க எழுதுன கோடுக்கு கோடோட வல்னரபிலிட்டிஸ் வந்து இதுக்குள்ள ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓஎஸ்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் தேவையான வழி உங்களுக்கே கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் சொல்லுங்க ப்ரோ. இப்ப சைபர் செக்யூரிட்டி ரோல்ஸ்ல வெப் பென் டெஸ்டர் அந்த மாதிரி ப்ரோ ஸ்டேட் நேஷன் ஹேக்கர்ஸ்னு ஒரு டைப் இருக்கு தானே ப்ரோ? ஸ்டேட் ஸ்பான்சர் அப்படின்ற கவர்மெண்ட்டுக்கு வேலை பாக்குற மாதிரி அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறமா வேர் யூ வாண்ட் டு கெட் பொசிஷன்ட் அது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அதாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல். ஓகேவா? அதுல நிறைய ஜாப்ஸ் இருக்கு. நிறைய ஜாப் ஒரு ஜாபோட ரெக்வயர்மெண்ட்டும் வேறையா இருக்கும். நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணலாம். தி ரெக்வயர்மெண்ட் இஸ் சோ டிஃப்ரெண்ட். பட் பீயிங் அ ஹேக்கர் அப்படின்றது வந்து என்னன்னா, யூ நோ த என்டையர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அர்த்தம். தட் இஸ் வாட் பீயிங் அ ஹேக்கர் மீன்ஸ். யூ நோ த என்டையர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் பண்ண தெரியணும், கொடுக்கறது வந்து பிரேக்கும் பண்ண தெரியணும். உங்க கையில ஒரு சர்க்யூட்டை கொடுத்தா அந்த சர்க்யூட்டையும் உங்களுக்கு பிரிச்சு மேய தெரியணும். ஸோ யூ பேசிக்லி ஷுட் நோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ் வெல். அந்த பாயிண்ட்ல யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அன் எலைட் ஹேக்கர். ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் தான். யூ கேன் பி அ சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். அது நீங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கலாம். பட் when you can term yourself as a hacker, you know to build and break things. So நான் உங்கள்கிட்ட சொல்றது, ஜாப் வச்சும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சும் லைஃப்ல எதையுமே படிக்காதீங்க. those things are market dependent and அது மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதெல்லாம் வந்து ரொம்ப வாலட்டைலான விஷயம். அது இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிட்டு ஒரு ஜாப். புரியுதா? ஸோ நெவர் எவர் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஒன் ஜாப். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த என்டையர் சயின்ஸ். மேக் ஷியோர் யூ நோ த சயின்ஸ். அந்த சயின்ஸ் தெரிஞ்சுதான் எந்த ஜாபுக்கு வேணாலும் நீங்க போலான்ற பாயிண்ட்டுக்கு நீங்க போயிடணும். புரியுதா? எனக்கு இந்த ஜாபுக்கு இதுதான் வேணும், அதனால நான் இதை படிப்பேன்றதே வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இப்படி சொல்லவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப அவங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டே கிடையாது. அப்படி இருந்தா நான் இதுதான், இதை மட்டும் தான் நான் படிப்பேன். You want to be a hacker or a cyber security guy, it is mandatory that anything that runs on electricity you should master it. ஏன்னா சைபர் அப்படின்னு வரும்போது எல்லாமே இன்வால்வ் ஆகுது இல்ல. சோ நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து இதெல்லாம் படிக்காம கூட போய் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சரா போய் ஒரு இடத்துல வேலைக்கு உட்காரலாம். ஆனா ஃப்ரம் தேர் அங்கிருந்து ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வாட் யூ வில் டூ அப்படின்றத அந்த இடத்துல கேள்வியே. உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, ப்ரோக்ராமிங் தெரியாம நீங்க சைபர் செக்யூரிட்டிக்குள்ள போனீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. அதை நான் அடிச்சு சொல்றேன். ஓகேவா? So if I am a beginner, what's the language that I can practice first? So what is the language you start to learn 2 programming languages parallelly, not one language. எப்பயுமே நீங்க இப்போ லேர்னரா இருக்கீங்கன்னா 2 லாங்குவேஜ் பேரலா கத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த 2 லாங்குவேஜ்க்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு புரியும். அதை வச்சு 3வது லாங்குவேஜ் படிக்கிறது செம ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா சியும் பிஹெச்பியும் சேர்ந்து படிங்க, அல்லது சியும் பைத்தனும் படிங்க, அல்லது பிஹெச்பியும் பைத்தனும் படிங்க. டேக் 2 languages, learn them together. ப்ரோ, இப்ப பைத்தன் மேரத்தான்ல இருக்க அந்த சப்ஜெக்ட், அந்த பைத்தன் மேரத்தான் நீங்க வெப்சைட்ல போட்டுருக்கீங்க தானே ப்ரோ? அத படிச்சிட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைட் டெவலப் அந்த ஸ்கில்ல வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைட் டெவலப். நோ, அது வந்து பைத்தன் கோர் தான். see exploits, உங்களுக்கு பக் தெரியுமா? debugging, do you know debugging? No bro. Do you know how much good programmer you are? No bro, நான் இப்பதான் bro அதுதாங்க பிரச்சனை. okay, you are a LSTP student, that is a different question. The problem is எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, பைத்தான் பிடிச்சா உடனே நான் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போலாமா? ஆனா எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிற விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து வல்னரபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, பக்குன்னு ஒண்ணு இருக்கு. பக் வரணும்னா முதல்ல ப்ரோக்ராம் அடிக்கணும், கோட் அடிச்சாதான் பக் வரும். பக் வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த பக் வந்து எக்ஸ்ப்ளாய்டபிளா இருக்கும். அதுக்கு ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஒருத்தன் இன்னொரு கோட் எழுதி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இன்டர்லிங்க்டு. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, வந்து சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து எத்திக்கல் ஹேக்கர் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை. unless and until you master computer science, you can never be a hacker. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எல்லாத்துலயும் மாஸ்டரா இருக்கணும். அது வந்து ஈஸியான வேலை தான். ஏன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சா போதும். நான் சொல்றேனே, எல்லா லாங்குவேஜும் ஒரே ப்ராசஸர்ல தான் ஒர்க் ஆகுது.
இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தாவே போதும், யூ கேன் ஈஸிலி மாஸ்டர் த என்டையர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா அந்த ப்ராசஸர் என்ன செய்ய முடியுமோ அதுதான் அதால செய்ய முடியும். ஒரு ப்ராசஸரால செய்ய முடியாத விஷயத்தையெல்லாம் ஒரு ஹேக்கரால செய்ய முடியாது. கரெக்டா? வாட் a hacker is capable of is the same thing as what this processor is capable of. ஆமா தானே? அப்ப இந்த ப்ராசஸரை மாஸ்டர் பண்ணா போதும்ல. Again, another question, what is the difference between pen testing job and red team? அது எல்லாமே ஒண்ணுதாங்க. நான் தான் சொல்றேனே, ஜாபையும் ஜாப் டைட்டிலையும் வச்சு தயவு செஞ்சு சைபர் செக்யூரிட்டில எதையுமே டிசைட் பண்ணாதீங்க. ஜாப் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் வேற. நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் எல்லாமே ஃபார் யூ so that you don't have to be ordinary. நீங்க ஆர்டினரியா தான் இருக்கணும்னு நினைச்சா ஆப்வியஸ்லி யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் அ ஜாப். அந்த ஜாபுக்கு தேவையானது, அதாவது அது என்னன்னா, நாளைக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போறது ஒண்ணு, என்டையர் சப்ஜெக்டையும் தெரிஞ்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறது ஒண்ணு. நம்ம ஸ்கூல்ல இருந்தே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்து பழக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போறப்ப கூட இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஜாபா, இந்த ஜாபுக்கு இது இருந்தா போதுங்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கும். நெவர் எவர் ஹேவ் தட். மாஸ்டர் த என்டையர் பிளடி சயின்ஸ். புரியுதா? கம்ப்யூட்டர் சயின்ஸா மாஸ்டர் பண்ணுங்க, அவ்வளவுதான். அத பண்ணுனா போதும். யூ கேன் லேர்ன் எனிதிங். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் ப்ரோ. சோ ஜாப் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம். ஸ்கில்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து நர்ச்சர் பண்ணணும். அதை நீங்க செய்யுங்க, மத்ததெல்லாம் அதுவே தேடி வரும். ஓகே ப்ரோ, இப்ப நாங்க வந்து இப்ப வெப் இன்ஜினியரிங் படிச்சு இப்ப நான் சைபர் செக்யூரிட்டி இதுல போறேன்டா, அதுல சைபர் செக்யூரிட்டிக்கு எங்களுக்கு வெப் இன்ஜினியரிங் படிச்சா என்ன யூஸ் இருக்கா ப்ரோ? வெப் டெவலப்மென்ட் obviously look, did you even look at what we were putting in that course? உங்களுக்கு வந்து I'll show so இதுல கவனிங்க, there is something called defense against javascript debugging, defense against DDoS, defense against OWASP top 10, defense against common attacks. so இந்த இடத்துல என்னதுங்க புரியல? யாரோ ஏதோ சொன்னீங்களா? சோ இது எல்லாமே ஹேக்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் தான். புரியுதா? இது எல்லாமே ஹேக்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஓகேவா? சோ செக்யூரிட்டி அப்படின்றது எப்ப வரும்னா, நமக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி இஸ் தி திங். ப்ரோக்ராமிங் தெரியாம லேர்னிங் செக்யூரிட்டி இஸ் பாயிண்ட்லெஸ். நிறைய பேர் டைரக்டா பக் பவுண்டின்னு படிக்க போவாங்க. அதெல்லாம் வேற மாதிரியான காமெடி. நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியாது, ப்ரோக்ராம்ல எப்படி பக் வரும்னு தெரியாது, டீபக்கிங்னா என்னன்னு தெரியாது, ஆனா பக் பவுண்டி படிப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. சோ எப்படி சொல்றது, டோன்ட் பி பிட் ஆர்டினரி. நீங்க வந்து இது படிச்சா அது உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கரியருக்கு ஹெல்ப் பண்ணும்னா கண்டிப்பா பண்ணும். பட் இது வந்து ஒரு ப்ரோக்ராமருக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு ப்ரோக்ராமர் கோட் எழுதணும்னா எவ்வளவு செக்யூரா அவங்க கோட் எழுதுவாங்க. சோ ஒரு ஹேக்கருக்கு ப்ரோக்ராமரோட மைண்ட் செட்டும் தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு ஹேக்கரோட மைண்ட் செட்டும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? எஸ், இட் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் பிரேக்கிங். சோ இது ஹெல்ப் பண்ணாம எல்லாம் போயிடாது, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பட் வந்து எப்படி சொல்றது, இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் ஹவு ஸ்டீவ் ஜாப்ஸ் டெல்ஸ். இது வந்து நீங்க வந்து இப்ப இருந்து இங்கிருந்து நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. பட் இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் when you are placed somewhere அங்கதான் உங்களுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் வந்து இங்க யூஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா இதை பத்தி எல்லாம் யாருமே சொல்லியும் தந்ததில்ல, அதை பத்தின ஒரு நாலேஜும் கிடையாது. தட் இஸ் த திங். So Sriram, since tech field is updating, I'm scared about outdating. If I learn anything and if it gets outdated, it will become useless and the time waste, right? See Sriram, this is why I am telling, programming என்னைக்குமே ஒரு லாங்குவேஜா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது அவுடேட் ஆகும். சோ நிறைய பேர் இந்த காலி லினக்ஸ் வச்சு ஹேக்கிங் படிச்சிட்டு இருக்கிற கும்பலுக்கும் அதே தான். காலி லினக்ஸ் வந்து அவுடேட் ஆச்சுன்னா உங்க ஸ்கில்ஸ் காணாம போயிடும். காலி லினக்ஸ் ஒன்னு இல்லைன்னா அவங்களால ஹேக்கே பண்ண முடியாது. சோ அங்க விஷயமே சயின்ஸ படிச்சீங்கன்னா சயின்ஸ் மாறாது. சயின்ஸ் மாறுமா ஸ்ரீராம்? சொல்லுங்க, சயின்ஸ் மாறுமா? Do you think science will change? No. அந்த சயின்ஸ் மூலியமா நம்ம செய்யற டூல்ஸும் அப்ளிகேஷன்ஸும் மாறும். நீங்க டூல்ஸையும் அப்ளிகேஷனையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மாஸ்டர் த சயின்ஸ். அதான் நான் அப்பவே சொன்னேன், கண்டிப்பா எல்லாமே அப்டேட் ஆகும், அவுடேட் ஆகும். ஒரு நாள் எல்லாமே வந்து அவுடேட் ஆகதான் போகுது. எவ்ரிதிங் டைஸ் வித் ஏஜ். கரெக்டா? சோ ஆல்வேஸ் கீப் யுவர் சயின்ஸ் அப் டு டேட். அது இருந்தா போதும், எதுவுமே அப்டேட் ஆகாது. இப்போ நான் ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா, எனக்கு நாளைக்கு ஒரு டெக்னாலஜி வந்தாலும் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு லேர்ன் இட். ஏன்னா எனக்கு சயின்ஸ் தெரியும். சயின்ஸ் தான், அதே சயின்ஸ் தான் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றாங்க. அதே இன்டெல் ப்ராசஸர் தான் எல்லா இடத்துலயும் இருக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ மாஸ்டர் த சயின்ஸ், நாட் த அப்ளிகேஷன். இஃப் யூ நோ த சயின்ஸ், யூ கேன் மேக் அப்ளிகேஷன், யூ கேன் கிரியேட் அப்ளிகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒரு பக்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும். வாட் இஸ் த சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ்? ப்ரோக்ராமிங் இஸ் த சயின்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். How you give instructions,
and how that computer executes those instructions. That's science, computer science adana. Bro, It is all digital logic, man. Digital logic, zeros and ones. How zeros and ones are being projected, this adha computer science. You know, isilda nam padichadana computer only no zeros and ones engiradha aarambichirukom. Adukaprom base languages, adukaprom assembly code adu idu nariya irukum. So that is how the computer is built. So go learn. Education is not only inside your college classroom. Go out and learn. சொல்லுங்க ப்ரோ. கம்ப்யூட்டர் சயின்ஸை மாஸ்டர் பண்றேன்னா அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா நாங்க இன் டெப்தா படிச்சோம் அப்படியே ப்ரோ? அதெல்லாம் இல்ல, ப்ரோகிராமிங் பண்ண ஆரம்பிங்க. ப்ரோகிராமிங் will teach you all these things. ஓகே. You see, I am telling you this. ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லாம் தானே சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கரெக்டா? எஸ், ஆல்ரெடி இத சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரோகிராமிங் வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப ப்ரோகிராமிங் தெரிஞ்சதுன்னா it means you already mastered the science தானே, கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ப்ரோகிராமிங் தெரிஞ்சதுன்னா ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா இப்படிதான், இதை இப்படி செஞ்சிருக்க மட்டும்தாங்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னா அதுதான் சயின்ஸ். இப்போ ஒரு ப்ரௌசரை பார்த்தா எனக்கு தெரியும், ஓகே இது இப்படிதான் செஞ்சிருப்பான். ஒரு சாஃப்ட்வேரை பார்த்தா தெரியும் இப்படிதான் செஞ்சிருப்பான். அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு எப்படி வரும்னா நம்ம அந்த மாதிரி 10 விஷயத்தை செய்யும் போது வரும், கரெக்டா? ஒரு சிவில் இன்ஜினியர்ட்ட ஒரு கட்டடத்தை காட்டி இந்த கட்டடத்துல எப்படிப்பா செஞ்சிருக்காங்கன்னா he'll be able to give an output. ஏன்னா அந்த மாதிரி 10 கட்டடம் கட்டி இருப்பான், கரெக்டா? எஸ், சேம் திங் ஹியர். சோ கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கணும்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கோர் நாலேஜ் இஸ் எனஃப். புரியுதா? அப்படின்ற ப்ரோ. இப்ப எப்படி ஒரு இத கட்டுறேன்னு தெரிஞ்சிருந்தா அதை எப்படி நாங்க டிஸ்ட்ராய் பண்ணேன்னு எங்களுக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. Okay, any other question guys? Excuse me sir. Sir, web engineering course வந்து பேசிக்ல இருந்து போவோமா இல்லாட்டி இதுக்கு வந்து ஸ்டடி பண்ணிக்கணும்? Basic we are teaching from bare basics. ஸ்ரீலங்கால இருந்து ஜாயின் பண்ணலாமா? Can அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்ரீலங்கால இருந்து பண்றதுக்கு ஏதோ பேமெண்ட் இஷ்யூஸ் ஆர் தேர். those things நீங்க எங்க டீம்ட்ட கேளுங்க. they'll be able to update you. சரி, யாரை சார் கான்டாக்ட் பண்ணனும்? என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லனா எங்க செல்ஃப் மேட் நிஞ்சாவோட இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்க. so somebody will get back to you. ஓகே சார், thank you. Okay, so guys சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஜஸ்ட் எனக்கு டாக்கர் மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. நாட் அது ரொம்ப அவ்வளோ சிம்பிளா இருந்தா அப்பயே சொல்லியிருப்பேன். நாட் தட் ஈஸி, பட் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றேன். டாக்கர்ஸ் ஆர் லைக் வர்ச்சுவல் மெஷின்ஸ். பட் இப்போ ஒரு வர்ச்சுவல் மெஷின் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு 4 GB RAM அலோகேட் பண்ணி பண்ணுவீங்க. எத்தனை பேருக்கு விஎம்னா என்னன்னு தெரியும்? விஎம் தெரியுமா? do you know what is virtual machine? Yes sir. Yes. So இது வந்து ஒரு லைட் வெயிட் virtual machineங்கற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. Docker is like virtual machines but there is no real virtualization. So ஒரு லைட் வெயிட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அது அவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் நான் அதை பண்ணல. இல்ல நான் அப்பவே சொல்லியிருப்பேன் டாக்கர் பத்தி சொல்லும்போது. So லைட் வெயிட் virtual machines அவ்வளவுதான். அதுக்கு வந்து தனி கர்னல் இருக்காது. நீங்க இப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு virtual machine நீங்க போட்டு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உள்ள கர்னல் இருக்கும். You know what is a kernel in an operating system? தெரியுமா? No, I don't know. No, so அதான் this is what is making it difficult to explain Docker. So chill it out. அதெல்லாம் உங்களுக்கு போக போக ஈஸியா கத்துக்கலாம். ப்ரோ, எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மென்ட் கோர்ஸ் ஒன்னும் இருக்காதா ப்ரோ? நம்ம இதுலயா? SNA வரும், இன் டைம் வரும். முதல்ல let people learn to code well. கரெக்ட்டா கோட் அடிச்சாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மென்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே ப்ரோ. அதுக்கு முன்னாடி நாங்க LSTP-ல வர LSTP படிச்சிட்டு எங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மென்ட் எல்லாம் படிச்சு ஈஸியா ப்ரோ? See, basic programming தெரிஞ்சிருந்தாவே எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மென்ட்ங்கிறது ஈஸியான விஷயம். எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மென்ட் இஸ் ஆல் அபௌட் தாட் ப்ராசஸ். நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு. ஒரு வெப்சைட் இருக்கு, அதை எப்படி how you want to attack, அதுல ஒரு vulnerability கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த vulnerability எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோங்கிறதுக்கு நீங்க கோட் எழுதணும். அதுவும் ப்ரோக்ராமிங் தான். vulnerability கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ப்ளாய்ட் எழுதுறது ஈஸியான வேலை. அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு vulnerabilityனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு பேசிக்கா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டுங்க. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா இது எல்லாமே ஈஸியான விஷயம். ஸோ இது எதையுமே நீங்க தனித்தனி எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஐம் டெல்லிங் யூ, எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், வெப்சைட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஆப் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். யூ ஆர் ஜஸ்ட் என்ன சொல்றது, மேனிஃபெஸ்டிங் தட் கோட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஆப்னா அது போன்ல ரன் ஆக போகுது, வெப்னா அது வந்து ப்ரௌசர்ல ரன் ஆக போகுது, டெஸ்க்டாப் ஆப்னா அது வந்து டைரக்டா நேட்டிவா ரன் ஆக போகுது. பட் இது எல்லாத்துக்கும் வந்து அந்த கோர் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே ப்ராசஸர்ல தான் வேலை செய்யுது. எண்ட் ஆஃப் டே அகைன் தி சேம் क्वेश्चन. ஸோ
your basically நான் சொல்றது என்னன்னா you are all suffering from something called as illusion of separation. What you think those things are separated are actually one and the same. எல்லாமே சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு ப்ரோக்ராமிங். நீங்க தனித்தனியா நினைக்கிற அத்தனை விஷயமும் ப்ரோக்ராமிங் தான். ஸோ கம் அவுட் ஆஃப் யுவர் illusion of separation and learn programming. அண்ட் அந்த ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு தேவையான ஹெட்லைட்டா இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து மற்ற விஷயத்தையெல்லாம் ஈஸியா யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ப்ரோ நாங்க சி ப்ரோக்ராம் அப்படி இல்லாட்டி சி ப்ரோக்ராம் என்ன மாஸ்டர் பண்ண எங்களுக்கு அதை வச்சு எங்களுக்கு சிஏ வச்சு மட்டும் எக்ஸ்பெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். again I am telling exploit developmentங்கிறது is just another form of programming. அவ்வளவுதான். ஓகே, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஓகே, சோ ஆர்டினரியா ப்ரோக்ராமிங் எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ளாய்ட்டும். அந்த இடத்துல யூ ஹேவ் a specific application. அந்த அப்ளிகேஷனுக்கான கோட் நீங்க எழுதணும். யூ ஹேவ் a problem in front of you, அதுக்கான கோட் எழுதுறீங்க. சோ it all boils down to your problem solving skills. ப்ராப்ளம் சால்விங்கிறது அகைன் ப்ரோக்ராமிங் தானே. நான் சொல்றேன் அகைன் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது தனியா பாக்குறதே இஸ் யுவர் illusion of separation அப்படின்றேன் நான். புரியுதா? ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டுகெதர் ஒன் அண்ட் தி சேம். சோ நீங்க அதை எத்தனை தடவை நீங்க அதை தனித்தனியா பாக்குறீங்களோ அது வரலாம் கஷ்டம். ஈவன் நான் என்ன சொல்லுவேன், பைத்தனும் பிஹெச்பியும் ஒண்ணுதான். we just don't have the என்ன சொல்றது enough insights or enough wisdom to see them that they are one and the same. அது வேற இதுல வேற சின்டாக்ஸ்ல இருக்கிறதால நம்ம அதை வேற நினைச்சுக்கிறோம். கரெக்டா? எல்லாமே அதே இன்டெல் ப்ராசஸருக்குள்ள தான் ப்ராசஸ் ஆகும். அதே இன்டெல் ப்ராசஸர் தான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுது. மீன்ஸ் அது எல்லாமே ஒண்ணுதான். அது ஜெனரேட் பண்ற கோட் ஒண்ணுதான், அது எக்ஸிக்யூட் ஆகிற விதம் ஒண்ணுதான். ஸோ கம் அவுட் ஆஃப் யுவர் என்ன சொல்றது illusion of separation and then things will make a lot of sense to you. Okay. Okay guys, any other questions? Okay, so I think I'm all done. So do you have a feedback form or something which is already shared? Or you guys want to conclude the session? Yes, sir. Yeah, please go ahead. Thanks a lot for your valuable words, sir. It's great pleasure for us to share your thoughts, and this will surely be going to encourage us in our future projects. Thank you, sir. Let us be grateful to people who makes us happy. They are the charming gardeners who makes our soul blossom. Now it's time to facilitate our speaker, Mr. Sibidharan Nandakumar, with words for memento. Kindly accept this as a token of our honor and respect, sir. Thank you. If I can stop the screen share. Yeah. Thank you guys. Thank you. Thank you, sir. So just you all please give some feedbacks now. Just share a feedback form or something and collect feedbacks from everybody. Is it possible? Okay, nice. The form is here. Okay guys. If you have any queries, you can share it in the chat box. Sure. Okay guys, I'm taking a leave and we'll all see you later. Bye-bye. Yeah, bro, thank you so much for your valuable time, bro. Bye, bro. Thank you, sir. Thanks, bro. Thank you. அந்த ஃபார்ம்ஸ் நீங்க உங்க டீமுக்குள்ள அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். ஓகே, பை பை.